You be sure just say just what the tape says. ஒளிநடாக்கள் சொல்லுவதையே சொல்ல நீங்கள் லட்சியமுள்ளவர்களாயிருங்கள். Don't say nothing else. See, because I don't say that of my own. It's him that says it. வேறொன்றையும் சொல்லாதீர்கள். புரிகின்றதா? காரணம், இதை நான் என் சுயமாய் சொல்லவில்லை. தேவன் தான் இதை கூறுகிறார். நான் ஏதோ ஒரு விதமாக இன்று காலையில் என்ன பேசுவதென்று தெரியாமல் இருக்கிறேன். நான் அங்கே பின்னாக சகோதரன் ஈகனோடு உட்கார்ந்து கொண்டிருந்த போது சகோதரன் நேவில் என் பக்கமாக பார்த்து கொண்டு ஏதோ சொல்லிக் கொண்டிருக்க கண்டேன். நான் சகோதரன் ஈகனிடத்தில் அவர் என்னையா அழைக்கிறார் என்று கேட்டேன். அவர் உண்மைத்தான் அழைக்கிறார் என்றார் அவர். பின்னர் இக்காலையில் ஏதாவது சொல்லும்படியாக இங்கே நான் மேடையில் இருந்தேன். நான் அப்பொழுது இப்படி நினைத்துக் கொண்டிருந்தேன், அங்கே இருக்கின்ற அந்த விசிறி சத்தத்தை அப்படியே இழுத்துக் கொள்கிறது. பேசும்போது அப்படியே சத்தத்தை வெளியே இழுக்கும் போல் இருக்கிறது. அந்த விசிறியானது சத்தத்தை அப்படியே அப்பாலே கொண்டு போகிறது. ஏனென்றால் தொலைபேசியில் இருக்கும் அந்த ஸ்திரீக்காக ஜெபிக்கும்படி உள்ளே போன போது நான் அந்த சாட்சியை கேட்டுக்கொண்டிருந்தேன். அந்த செய்தியை எடுத்த நபர் எந்த பட்டணத்திற்கு தொலைபேசியில் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று குறிக்க மறந்து விட்டான். டாக்டர் மாரிசன் அவர்களின் மனைவியிடமிருந்து வந்தது. நான் என்ன செய்தேன் என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்கள் எல்லாருடைய ஜெபத்திற்காகவும் நான் என்னுடைய கரத்தை தொலைபேசியின் மேல் வைத்து அந்த தொலைபேசி எண்ணை சுட்டி காட்டி அந்த ஸ்திரீடத்திற்கு போகும்படியாய் பரிசுத்த ஆவியானவரை கேட்டுக்கொண்டேன். இங்கே அவர் இருக்கும்போது நாம் கேட்டால் எப்படி சொல்வாரோ அது போன்றே அவர் கேட்டார் என்று நான் நினைக்கிறேன். புரிகின்றதா? நான் அப்படியே டெலிபோனை வைத்து விட்டேன். ஒரு கால் அந்த விதமாகத்தான் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினதாக இருக்கலாம். புரிகின்றதா? அப்படி செய்வது ஒருவேளை மேலானது போன்று இருக்கலாம். பின்னர் நான் உள்ளே இருந்த போது அந்த சாட்சியை நான் கேட்டேன். யாரோ சொல்லிக் கொண்டிருந்தார்கள், சகோதரி ரூக் அவர்களுக்கு நான் நினைக்கிறேன் சகோதரன் நேவில் சொன்னார் அவளுக்கு ஏதோ மூளை முறிவு ஏற்பட்டது என்று. அதற்காக நாம் தேவனை பற்றிக் கொள்வோம். வெறுமனே இந்த ஒரு காரியத்தை மட்டும் நினைவு கூறுவோம். தேவன் அவருடையவர்களை அறிவார். அவர்களை குறித்த எல்லாவற்றையும் அவர் அறிவார். பின்னாக இருக்கின்ற உங்களால் சரியாக கேட்க முடிகின்றதா? கேட்கவில்லை என்றால் இங்கே சில காலியான இடங்கள் இருக்கின்றன. விரும்பினால் நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். பார்ப்போம். இதுதான் முக்கியமான ஒலிபெருக்கியா? இங்கே இருக்கின்றதான இதுதான் ஒரு முக்கியமான ஒலிபெருக்கியா? சரி, இன்னும் கொஞ்சம் நெருங்கி வந்து இங்கே நின்றால் எப்படி இருக்கின்றது ஜெனி? அது அருமையா இருக்கும். சில நேரங்களில் கொஞ்சம் தொண்டை கரகரப்பாக இருக்கிறது. அதிகமாக பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். இது போதுமா? இப்பொழுது உங்களுக்கு நன்றாக கேட்கிறதா? இவைகளை நாங்கள் நிச்சயமாக ஜெபத்தில் நினைவு கூறுவோம். ஒரு மகிமையான கூட்டம் என்று நாங்கள் கீழே அறிவிக்க விரும்புகிறோம். நான் சகோதரி ரூக் அவர்களை பார்க்கிறேனா? அங்கே பின்னால உட்கார்ந்து இருக்கின்ற ஒரு சகோதரியை பார்க்க நினைத்தேன். அவளை போலவே இருக்கிறார். நான் நினைத்தேன், நிச்சயமாக நான் இங்கே இரண்டு விதமாய் பேசவில்லை. அவளை போன்றே இருக்கின்றவளை நான் பின்னாக உட்கார்ந்திருக்க காண்கிறேன். அவள் செயின்ட் எட்வர்ட்ஸ் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாள். ஆக கிளவிலன், டென்னசி, கலிபோர்னியா ஆகிய இடங்களில் எங்களுக்கு மகிமையான கூட்டங்கள் இருந்தது. கர்த்தரங்களை மகத்தாக ஆசீர்வதித்து அநேக காரியங்களை அவர் செய்தார். அதற்காக நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். தேவனுடைய தயவுகளையும் இரக்கங்களையும் அறிவிக்கும்படியாக திரும்பவுமாக எங்களுடைய கூட்டுறாருக்கு வந்தமைக்காக சந்தோஷப்படுகிறோம். அந்த விதமாகத்தான் அவர்கள் வேதத்தில் செய்தார்கள். நான் சகோதரன் நேவில் அல்லது சகோதரன் பீலருடைய ஜெபத்தை பாராட்டி கொண்டிருக்கிறேன். அவர் எப்படி ஜனங்களுக்காக ஜெபித்தார், உதவியையும் இரக்கத்தையும் கேட்டார். நடந்து கொண்டிருக்கின்ற எல்லாவற்றையும் நீங்கள் எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருப்பீர்களானால் அதை குறித்து ஏதோ அசலானதா இருக்கின்றதை நீங்கள் காண்பீர்கள். அதன் பின்னர் சகோதரன் நெவில் வந்து இந்த டீக்கன்களையும் மற்றவர்களையும் சபையின் காணிக்கையின் மீது தேவனுடைய ஆசீர்வாதங்களை கூறும்படியாய் மேடைக்கு கொண்டு வந்த போது அவர் ஜெபத்தில் தேவனிடத்தில் இவர்களை குறித்து பேசிக் கொண்டிருந்த போது அவர்கள் எப்படி ஒருவருக்காக ஒருவர் ஜெபித்தார்கள் என்று நான் கேட்டேன். டீக்கன்களுக்காக ஜெபிக்கக்கூடிய போதகரும் போதகர்களுக்காக திருப்பி ஜெபிக்கக்கூடிய டீக்கன்களும் ஜெபித்த ஜெபத்தை கேட்க எனக்கு நன்மையா இருந்தது. இந்த விதமான ஒரு ஒத்துழைப்போடும் கூட ஒரு சபை நடக்கின்றதை நீங்கள் பார்க்கும் போது ஏதோ அசையும்படியாக சம்பவிக்க போகின்றது. அந்த விதமாகத்தான் சபையானது ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். அது எனக்கு பேசுவதற்கு ஒரு பொருளை தெரிந்து கொள்ள கருத்து உதவியது. காதேசில் உண்டான ஆசீர்வாதத்தை குறித்தும் வேபுக்காரர்களின் அறிக்கையை ஏற்க மறுத்ததையும் குறித்து பேசுவதாக இருந்தேன். ஆனால் அதற்கு பிறகு நான் என் மனதை வேறொன்றின் மீது மாற்றிக்கொண்டேன். ஆனால் இப்பொழுது தெய்வீக சுகத்தை குறித்து நான் கொடுக்க வேண்டும் என்றிருக்கின்ற ஒரு சிறு சாட்சி என்னிடம் உண்டு. என்னுடைய மகன் பில்லியை திரும்பவுமாக அங்கே பார்ப்பேன் என்று நம்பிக்கையாயிருந்தேன். ஆனால் அவன் அதை தன் சட்டை பைக்குள் வைத்திருக்கிறான். பில்லி முதலில் இருந்ததை காட்டிலும் இப்பொழுது கூட்டங்களில் நன்றாயிருக்கிறான். அவன் பயந்து செய்வதறியாது ஒரு விதமாக ஜனங்களிடத்தில் போய் உட்காருங்கள், போய் உட்காருங்கள், நான் உங்களுக்கு ஒரு ஜெப அட்டையை கொடுப்பேன் என்று சொல்லுவான். ஆனால் நான் சமீபத்தில் கவனித்ததில்
அவன் ஜனங்களிடம் போய் அவர்களுக்காக வருத்தப்பட்டான். அவனிடத்தில் கொடுக்க ஜெப அட்டைகள் இல்லாமற் போகுமானால் அவர்களை கொண்டு போய் அவர்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாய் ஒரு அறையில் வைப்பான். கடந்த முறை சிக்காகோவில் அப்பேற்பட்ட ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. அவன் வருவானானால் அந்த கடிதத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். அவனை நான் பார்க்க முடியவில்லை. இன்று காலையில் இங்கு வருவேன் என்றும் அக்கடிதம் இங்கு எனக்கு தேவைப்படும் என்பதையும் அவன் அறியான். ஆனால் இவ்வளவு சுகவீனத்தை குறித்து நான் நினைத்த போது நான் அதை குறித்து நான் நினைத்தேன். இந்த வண்ணமாய் அது இருந்தது. அது ஒரு நற்சாட்சி பெற்ற கடிதம். நான் அதை பத்திரிகையில் வாசித்தேன். எனக்கு இது சொல்லப்படவில்லை. சக்கரை வியாதியில் இருந்த அவளுக்காக ஓரல் ராபர்ட்ஸ் ஜெபித்து அவள் மரித்து விட்டால் அதை குறித்து பத்திரிகை குறை கூறி எழுதியிருந்தது. நான் ஒரு அமெரிக்கன் என்ற முறையில் அல்ல, சட்டத்திற்கும் அதிகாரத்தில் இருக்கும் ஒரு மனிதன் சொல்லுவதையும் கேட்க விருப்பம். ஆனால் அது சரியல்ல என்று நான் நினைக்கிறேன். வைத்தியர்களால் கைவிடப்பட்டு ஓரல் ராபர்ட்ஸ் ஜெபித்து சுகம் பெற்ற எல்லாவற்றையும் அவர்களுடைய பத்திரிகையில் போடுவார்களா என்று நான் ஐயுறுகிறேன். ஒரு முறை அப்படி போட்டு அடித்து விடுவார்களா என்று நான் ஐயுறுகிறேன். புரிகின்றதா? அவர்கள் அதை செய்ய மாட்டார்கள். அப்படியானால் நான் நினைக்கிறேன் ஒரு கால் பிசாசு தான் அவர்களை அப்படி செய்திருக்கும். தேவன் அதை அனுமதித்து நியாய தீர்ப்பு நாளிலே அதற்கு அவர்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும். ஆனால் எனக்கு தெரியும், மரித்துக் கொண்டிருக்கின்ற ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஜெபித்து அவர்கள் சுகமாக இருக்கிறார்கள். ஆக நீங்கள் பார்த்தீர்களா? அதை குறித்து அவர்கள் பட்சபாதம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய சார்பை மட்டுமே, குறை கூறும் பகுதி மட்டுமே எழுதுவார்கள். ஆனால் அடுத்த பகுதியை எழுத மாட்டார்கள். நடைபெறுகின்ற சம்பவங்களை அன்றைய தினம் வரைக்குமாய் ஜனங்களுக்கு அறியப்படுத்துவது தான் தினசரி பத்திரிகை செய்ய வேண்டியதாய் இருக்கிறது. அப்படியானால் நான் நினைக்கிறேன், மனுஷ ஜென்மங்கள் ஒன்றின் மேல் ஒன்று கருத்துள்ளதாய் இருக்குமாயின் யாராவது சுகமடைந்தார்களே ஆனால், உண்மையாகவே சுகமாக்கப்பட்டவர்களானால் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் இருக்கின்ற ஒவ்வொரு பத்திரிகையும் அதை கொண்டதாய் இருக்க வேண்டும். ஆனால் அதை செய்யும்படியாக கூலிக்கு ஆள்படுத்திக் கொள்ளக் கூடாது. நீ அப்படிப்பட்ட காரியத்தை அங்கே பிரசுரித்தால் அவர்கள் அதற்கு எதிராய் கொக்கரித்து திரும்பி விடுவார்கள். ஆனால் இப்பொழுதோ குறை கூறுவதற்கு அங்கே ஏதோ இருக்கிறது. இந்த தேசமானது நியாய தீர்ப்புக்கு ஆயத்தமா இருக்கிறது என்பதை இது எடுத்து காட்டுகிறது. சரியே, நியாய தீர்ப்பு இருக்கத்தான் போகிறது. அதிலிருந்து தப்பிக்கொள்ள வேறு வழியே இல்லை. அவர்கள் வெறுமனே தங்கள் தலைகளின் மேல் அக்கினி தழலை வாரி குவித்துக் கொள்ளுகிறார்கள். அடிப்படை கொள்கைகளில் அவ்வளவு ஒன்று சேராதவர்கள். ஒரு பத்திரிகை அதன் அடிப்படை கொள்கை நல்லதோ அல்லது கெட்டதோ நடக்கின்ற சம்பவங்களை பொது ஜனங்களுக்கு அறிவிப்பதுதான். ஆனால் அவர்கள் தங்கள் அடிப்படை கொள்கையிலிருந்து விலகி போயிருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் அடிப்படை கொள்கையிலிருந்து விலகி இருக்கும் போது அவர்களுடைய நோக்கத்திற்கு அவர்கள் சரியாக சேவை செய்ய முடியாது. அதே விதமாகத்தான் சபையோடும் கூட. சபையானது அதன் அடிப்படை கொள்கையிலிருந்து விலகி இருக்கும் போது பரிசுத்தவான்களுக்கு அது நன்றாக சேவை செய்ய முடியாது. நாம் யாவரும் ஒருமித்துத்தான் இருக்க வேண்டும், இணைந்து இருக்கத்தான் வேண்டும். நாம் ஒரே மனமும் ஏக சிந்தையும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இல்லை என்றால் நாம் ஒருபோதும் தேவனுக்கோ அல்லது ஜனங்களுக்கோ சேவை செய்ய முடியாது. நாம் ஒரே மனமும் ஏக சிந்தையும் இல்லாமற் போவோமாயின் வேதத்தின் அடிப்படை கொள்கைகளுக்கும் தேவன் உண்மை என்று சொன்ன காரியங்கள் யாவற்றிற்கும் நாம் நிற்க முடியாது. நாம் எப்பொழுதும் அவைகளில் நிற்க வேண்டும். சிகாகோவில் பில்லி தன் அறையிலே இருந்து விட்டான். யாரோ அவனிடம் வந்து, ஒரு ஸ்திரீ அவள் புருஷனோடு அவன் நுரையீரலில் புற்றுநோய் பிடித்தவனாய் வந்தான். மரித்துக் கொண்டு அவனுடைய மனைவி போலியோ நோயினால் தாக்கப்பட்டவளாய் ஒரு சக்கல நாற்காரில் இருந்தார். நிற்க கூடாத நிலையில் இருக்கும் நுரையீரல் புற்றுநோயால் பீடிக்கப்பட்ட மனிதனை கவனித்துக் கொள்ள வேண்டியவளாய் இருந்தாள். டெல்லி அவரிடத்தில் போய், ஐயா, நான் வருந்துகிறேன், நான் சந்தோஷத்தோடு உமக்கு ஒரு ஜெபாட்டையை கொடுப்பேன், ஆனால் என்னிடம் ஒன்று கூட மீதியா இல்லையே என்று சொன்னான். அவன், சரி, பரவாயில்லை மகனே, அதெல்லாம் சரிதான். நாங்கள் இங்கே வர முயற்சித்தோம், ஆனால் எங்களால் அது செய்ய முடியாததா இருந்தது என்று சொன்னான். டெல்லி அவர்களிடத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறேன். நான் என் தகப்பனாரை அழைக்கப் போகிறேன். நான் அவரை உள்ளே கொண்டு வந்து வெளியே கொண்டு போக போகிறவன். அப்படி நான் செய்யும் போது அவருடைய செய்தியை கேட்டவுடன் நீரும் உம்முடைய மனைவியும் அங்கிருக்கின்ற இந்த அறைக்குள் வாருங்கள், அதனூடாகத்தான் நான் கடந்து போவேன். நான் அவரை உங்களுக்காக அங்கே ஜெபிக்க வைக்கிறேன் என்று சொன்னான். அவர், ஓ, அது கருத்துள்ளது மகனே, அது போதுமானது என்றார். புரிகின்றதா? அங்கே அது ஒரு நடத்தையா இருக்கிறது பாருங்கள். போதுமானது, அது அருமையா இருக்கின்றது. புரிகின்றதா? அன்றிரவு பில்லி அங்கே திரும்பி போன போது அவன் சொன்னதற்கு மாறாக அவனுடைய மனைவியின் தங்கையின் புருஷன் நுரையீரலில் இரத்த குழாய் வெடித்து ரத்தம் ஓடிக்கொண்டிருந்தவனாய், அவனுடைய மனைவியின் சகோதரிக்கு வயிற்று புண்ணினால் வயிற்றிலிருந்து ரத்தம் போய்கொண்டிருந்தவளாய் வந்திருந்தார்கள். இவர்களோடும் கூட அவர்களும் வந்திருந்தார்கள். உள்ளே கொண்டு போவது ஒரு விதமான உதவி. அங்கே நன்றாய் கவனிக்க வேண்டும். அந்த அறை முழுவதுமாய் நிரம்பி இருப்பார்கள். உங்களுக்கு புரியுதா? ஆனால் அதனூடாக சென்று அவர்களுக்காக ஜெபிப்பது
தபால் மூலமாக கடிதம் எங்களுக்கு வந்தது. அந்த மனிதன் நுரையீரலிருந்து புற்று நோயிலிருந்து சுகம் பெற்றார். சக்கர நாற்காலில் இருந்த மனைவியாகிய அந்த ஸ்திரீ வழக்கம் போன்று இப்பொழுது மேலும் கீழுமாக போய்கொண்டிருக்கிறாள். காச நோயினால் நுரையீரலில் இருந்த குழாய் வெடித்து ரத்தம் போய்கொண்டிருந்தவர் சுகமாயிருக்கிறார். அவருடைய மனைவியின் வயிற்று புண் சுகமாகிவிட்டது. அவர்களில் 4 பேர் நேரடியாக சுகமானார்கள். இவைகளை பிரசுரிக்க பத்திரிகைகள் ஆயத்தமா என்று நான் ஐயுறுகிறேன். பாருங்கள், புரிகின்றதா? ஓ, ஆனால் தேவன், அவர் இன்னமும் தேவனாயிருக்கிறார். அவர் காரியங்களை அவருடைய சொந்த வழியில் செய்கிறார். உங்களுக்கு தெரியுமா, அவர் அவ்வளவு நல்லவராயிருக்கிறார். அவர் தேவனாயிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள நாம் அவ்வளவு மகிழ்ச்சியாயிருக்கிறோம். எங்களுக்கு தெரிந்த ஒரு பிரசங்கியார் வழக்கமாக போய் வியாதியஸ்தருக்காக ஜெபித்து மற்ற காரியங்கள் யாவற்றையும் செய்வார். அந்த ஒரு காலை நாங்கள் அவரை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். அவர் லூயிஸ்வெல்லில் இருக்கும் ஆஸ்பத்திரியில் உள்ள ஒரு காச நோயால் பீடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீக்காக போய் ஜெபித்தால் அவள் மரித்து போனாள். அவர் சொன்னார், சரி, அவசியமே இல்லை. தேவன் தேவன் அல்ல. தேவன் என்று இல்லை, இருந்தால் அவருடைய வார்த்தையை காத்துக் கொள்வார். வேதம் சொல்லுகிறபடி நான் அவளை அபிஷேகித்தேன். அவர் தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்ளவில்லை என்று, ஆகவே அவர் தேவன் அல்ல, அது வெறுமனே ஒரு புத்தகம் என்றார். இப்பொழுது அது நீ தேவனை அறிந்திருந்தால் ஒழிய என்பதை காட்டுவது போல் இருக்கின்றது. அது வேத வார்த்தைகளின் ஒரு பகுதி, ஆனால் வேத வார்த்தைகள் முழுவதுமாக அல்ல. அது தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய விசுவாசத்தின் அடிப்படையை பொறுத்திருக்கிறது. புரிகின்றதா? நான் என் மனைவியிடம் சொன்னேன், இருக்கின்றதாக நான் அறிந்த அநேக காரியங்கள் சம்பவித்திருக்கின்றது. முடிவிலே எனக்கு என்ன சம்பவிக்க போகிறது என்று எனக்கு தெரியாது. அதே விதமாக நானும் போகலாம். தேவன் எப்பொழுதாவது அவருடைய இரக்கத்தின் கரத்தை என்னிடத்திலிருந்து எடுப்பாரையானால் நானும் அதே வழியாய் போய்விடுவேன். ஆனால் அவருடைய இரக்கத்தின் கரத்தை என் மேல் வைத்து என்னை வழிநடத்தும் வரைக்கும் நான் போய்கொண்டே இருப்பேன் என்றேன். ஆனால் நான் மேடாவிடம் என்னுடைய மகளாகிய ஷாரன் நான் தரிசனத்தில் கண்ட பிறகு அந்த காலையில் அந்த அறைக்குள் இருந்தது யார் என்று கேட்டேன். அப்படியே அந்த ஒரு நாள் நான் மயங்கி நீரில் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். அவளை பற்றியதான அந்த தரிசனத்தின் கதையை நீங்கள் அறிவீர்கள். நான் பார்த்தேன், அப்பொழுது என் பக்கமாக வருகிறாள் ஒரு வாலிபமான ஸ்திரீ. இங்கே ஜாஃபர்சன்வில் வீதியில் அங்கே வருகிறாள். சரியாக அங்கே தரிசனத்தில் கண்டது போன்று நான் அப்படியே என் கைகளை இறுக பற்றிக் கொள்ள வேண்டியதுதான். அவ்வளவா என்னுடைய குட்டி சாரானை பற்றிதான அந்த தரிசனம் போன்று இருந்தது. அப்பொழுது அவள் ஒரு வாலிபமான ஸ்திரீயா இருந்தாள். மகிமையில் அந்த தரிசனத்திற்கு பின்னர் அக்காலையில் ஹோப் என்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறாள். என்னுடைய தோளை சுற்றி அவளுடைய கரத்தை போட்டவளாய், எங்களை குறித்து கவலைப்படாதேயும் பில், நாங்கள் மேன்மையாய்த்தான் இருக்கிறோம் என்றாள். நான் அப்பொழுது தற்கொலை செய்து கொள்ள முயற்சித்துக் கொண்டிருந்தேன். அவள் சொன்னால், கவலைப்படாதே, இனி நான் கவலைப்பட மாட்டேன் என்று எனக்கு வாக்களியும் என்றாள். நான் என்னால் அதை வாக்கு பண்ண முடியாது ஹோப், ஏனென்றால் நான் கவலைப்படுகிறேன், என்னால் கவலைப்படாமல் இருக்க முடியாது என்றேன். தரிசனம் கலைந்து நான் வெளியே வரும்போது இருட்டறையில் நின்று கொண்டிருக்கிறேன். ஒரு தரிசனம் அல்ல, யூதமும் அல்ல, ஆனால் அவளுடைய கரம் இன்னமும் என் மேல் இருக்கிறது. அவள் என்னை தட்டி கொடுத்துக் கொண்டிருந்தாள். கொஞ்சம் பொறுங்கள், இது ஒன்றுமில்லை. அந்த நாட்களில் அதை என்னவென்று சொல்வதென்றே தெரியாதவனாயிருந்தேன். நான் அதை மெய்மறந்த நிலை என்று அழைத்தேன். நான் சொன்னேன், இதுதான் அவளுடைய கரம் இன்னமும் இருக்கிறது. இங்க இருப்பது ஹோப் தானா என்றேன். அவள் பில், என்னையும் ஷாரனையும் குறித்து ஒருபோதும் கவலைப்பட மாட்டேன் என்று எனக்கு வாக்கு கொடு என்றாள். ஏனென்றால் நான் என் பாதையின் முடிவில் இருந்தேன். நான் தற்கொலை செய்து கொள்ள ஆயத்தமாயிருந்தேன். நான் வாக்கு கொடுக்கிறேன் என்று நான் சொன்னேன். அவள் என்னை அணைத்து அவளுடைய கைகளால் தட்டி கொடுத்தாள். பின்னர் நான் ஹோப், நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டேன். உட்கார்ந்தது போல் உட்கார்ந்தேன். விளக்கில் இருந்து தொங்கிக் கொண்டிருந்த சங்கிலியை பற்றி கொண்டு அதை இழுத்தேன். நான் சுற்றி போய் ஒவ்வொரு நாற்காலியும் தேடி பார்த்தேன். ஒருவேளை அவள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாளா என்று பார்க்க. அவர் தேவனாயிருக்கிறார். மோசேயும் எலியா மருவமலையில் தோன்றின போது அவர் எவ்வளவு தேவனாய் இருந்தாரோ, இன்றைக்கு அவ்வளவு தேவனாயிருக்கிறார். அவர் இன்னமும் தேவனாயிருக்கிறார். அதிக துன்பங்கள், வேதனைகள் இவைகளின் ஊடாக நாம் போகலாம். வெறுமன நினைவு கூறுங்கள், இதை அறிந்த யாரோ ஒருவர் உண்டு. வழியை வெளிச்சமாக்குகிறார், அதை உண்மையாக்குகிறார். திரைக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்று நான் அறியேன். ஆனால் நான் ஒரு காரியத்தை அறிவேன். நான் அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளை நோக்கி ஓடுகிறேன். என்றோ ஒன்று சம்பவிக்க போகின்ற அந்த மகத்தான காரியத்திற்காக ஒவ்வொரு நாளும் நான் ஜீவிக்க பிரயாசித்துக் கொண்டிருக்கிறேன். அப்பொழுது நான் அவரை முகமுகமாக பார்த்து கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட கதையை சொல்லுவேன். அந்த நாளுக்காகத்தான் நான் ஜீவிக்கிறேன். இருக்கின்றதான அந்த காரியங்களை எல்லாம் பின்னால் தள்ளிவிட்டு
நாம் முன்னேறி போக விரும்புகிறேன், போய்கொண்டே இருங்கள். இப்பொழுது கால் ஊன்றி நின்று கொண்டிருக்கின்ற இந்த ஜெப கூடாரம் பரம அழைப்பின் பந்தய பொருளை நோக்கி முன்னேறி போக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்கள் என்ன செய்தாலும் ஒன்று சேர்ந்திருங்கள். மிக அதிகமான ஒரே குடும்பத்தினராய் இருங்கள். ஆனால் எப்பொழுதும் ஒரு கரம் நீட்டப்பட்டு வேறு யாரையாவது பிடித்து அவர்களை உள்ளே கொண்டு வாருங்கள். ஆனால் இன்றைக்கு நாம் பிரசங்கித்துக் கொண்டும் போராடி கொண்டும் இருக்கின்றதான அந்த விசுவாசத்தில் ஒரு அங்குலம் கூட அதை விட்டு அசைந்து போகாது. ஏனென்றால் நீங்கள் என்னை அவருடைய ஊழியன் என்று நம்புவீர்களே, ஆனால் இதுதான் தேவனுடைய நிகழ்ச்சி நிரல். அது ஒருபோதும் பெருவாரியானவர்களாய் இருக்க முடியாது. அது எப்பொழுதும் சிறுபான்மையாகவே இருக்கும். எப்பொழுதும் அப்படித்தான் இருந்தது, இப்பொழுதும் அப்படித்தான் இருக்கும். ஆனால் நினைவிருக்கட்டும், இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். இப்பொழுது நம்முடைய சபையில் ஒரு கூட்ட அலுவலகங்கள் இருக்கின்றன. டீக்கன்கள், தர்மகர்த்தாக்கள், ஞாயிறு பாடசாலை சூப்பரிண்டென்ட்டுகள், போதகர்கள், இவ்விதமாய் சபையானது ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது. ஜனங்களாகிய நீங்கள் தான் இவர்களை, இந்த உத்தியோகஸ்தர்களை, இந்த போதகர்களையும் தெரிந்தெடுத்தீர்கள். நான் வெறுமனே ஒரு பொது மேற்பார்வையாளன். அது சரியாய் போய்கொண்டிருக்கின்றதா? ஆலோசனை முதலானவைகள் கொடுத்து கொண்டு உங்கள் போதகரை தெரிந்தெடுப்பது நீங்கள் தான். உங்கள் தர்மகர்த்தாக்களை நீங்கள் தெரிந்தெடுக்கிறீர்கள், உங்கள் டீக்கன்களை நீங்கள் தெரிந்தெடுக்கிறீர்கள். இந்த சபையில் உள்ள எல்லா அலுவலகங்களுக்கும் நீங்கள் தெரிந்தெடுக்கிறீர்கள். அவர்களோடு இசைந்து நிற்க வேண்டியதுதான் உங்கள் கடமையாயிருக்கிறது. புரிகின்றதா? என்றால் அவர்கள் தவறு செய்வார்கள், அவர்கள் அழிவுள்ளவர்கள், அவர்கள் வெறுமனே மனிதர்கள், அவர்கள் தவறுகள் செய்வார்கள். ஆனால் அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் ஜனாதிபதி ஒரு தவறு செய்வாரானால் அவரை ஜனாதிபதி பதவியிலிருந்து தூக்கி எறிந்து விடுகிறோமா என்ன? நாம் அதை குறித்து மறந்துவிட்டு தொடர்ந்து போகிறோம். அந்த விதமாகத்தான் நம்முடைய சபையையும் செய்ய விரும்புகிறோம். அந்த டீக்கன்களுக்காக அவர் சில நிமிஷங்களுக்கு முன்னர் ஜெபித்ததையும் அந்த கதவண்டையிலிருந்து தர்மகர்த்தாக்களிடத்திலிருந்து திருப்பி ஒரு சாட்சியையும் கேட்டேன். நீங்கள் எப்படி எல்லாரும் ஒரு வண்ணமாக இருக்கிறீர்கள், அந்த வண்ணமாகவே இருங்கள். அங்கிடத்திலே தர்மகர்த்தாக்களோடும் டீக்கன்களோடும் போதகர்களோடும் இசைந்து இருங்கள். நினைவிருக்கட்டும், நீங்கள் இதை இந்த விதமாய் ஒன்றுபடுத்துவீர்களானால் நினைவிருக்கட்டும், அதை உடைய பண்ண வேண்டியது பிசாசினுடைய வேலையாயிருக்கிறது. இது எப்பொழுதும் இப்படியாய்த்தான் இருந்தது, இது இப்பொழுதும் இப்படியாய்த்தான் இருக்கும். ஆனால் நீங்கள் உங்கள் உத்தியோகத்தோடு இசைந்து நில்லுங்கள். நான் பேச போகின்ற பேச்சு அதுதான். பின்னர் நம்முடைய செய்தி பலகையிலே இன்று காலையில் போடுவதற்காக என்னிடம் சில காரியங்கள் உண்டு. அதாவது அலுவலக கூட்டத்தை குறித்தும் அவர்களுடைய அதிகாரத்தை குறித்தும் அது செய்தி பலகையிலே போடப்படும். ஆனால் ஒரு பிரதியை தர்மகர்த்தாக்களின் தலைவரான சகோதரன் ராபர்ட்சன் அவர்களுக்காக வைத்திருக்கிறேன். சகோதரன் காலின்ஸ் அவர்களுக்கு நான் பிரதியை வைத்திருக்கிறேன். நான் நினைக்கிறேன் டீக்கன்கள் கூட்டத்தின் தலைவர் அவர் என்று. இந்த அலுவலகங்கள் எல்லாம் வேத வார்த்தைகளின்படியாய் அமைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று வேத வார்த்தைகளின் பிரகாரமான நியமங்கள் அவர்களுக்கு இருக்க வேண்டும். ஆகையினால் தர்மகர்த்தாக்கள் தங்களுக்கென்று ஒரு அலுவலகத்தை உடையவளாய் இருக்கிறார்கள். டீக்கன்கள் தங்களுக்கென்று ஒரு அலுவலகத்தை உடையவளாய் இருக்கிறார்கள். ஞாயிறு பள்ளி சூப்பரிண்டென்டென்ட் தனக்கென்று ஒரு அலுவலகத்தை உடையவராயிருக்கிறார். போதகர் மந்தையின் தலைமையாயிருக்கிறார். இப்பொழுது இவைகள் ஒவ்வொன்றிற்கும் பொதுவான காரியங்கள் உண்டு. உங்களுடைய கூட்டங்கள் ஒன்று சேர்ந்து இருக்க கூடாது, ஆனால் அவை ஒவ்வொன்றும் தனித்து இயங்க வேண்டும். ஏனென்றால் தர்மகர்த்தாக்கள் ஏதாவது ஒரு காரியத்தை அவர்களிடம் சமர்ப்பித்தால் ஒழிய டீக்கன்களுக்கு அதில் சொல்ல வேண்டியது ஒன்றுமே இல்லை. மாறுதலையாக தர்மகர்த்தாக்களுக்கு பொருளாதாரத்தின் மீதும் கட்டிடத்தின் காரியங்களின் மேல் அலுவலகம் உண்டே ஒழிய அவர்களுக்கு டீக்கன்களோடு ஒரு காரியமும் இல்லை. டீக்கன்கள் சபையின் காவலர்களும் போதகருக்கு உதவியாளருமாயிருக்கிறார்கள். எல்லா சொத்து சம்பந்தப்பட்ட காரியங்கள் எல்லாம் தர்மகர்த்தாக்களை சார்ந்தது. தர்மகர்த்தாக்களுக்கு ஆவிக்குரிய காரியங்களின் மீது ஒரு சம்பந்தமும் இல்லை. டீக்கன்களுக்கு பொருளாதாரத்தின் மீது ஒரு சம்பந்தமும் இல்லை. ஆகவே இவைகள் இருக்கத்தான் வேண்டும். ஞாயிறு பள்ளி சூப்பரிண்டென்டென்ட் அவனுடைய ஞாயிறு பாடசாலையின் மேல் அலுவல் உண்டு. ஆகவே இவைகளை நான் எழுதி டைப் அடித்து செய்தி பலகையின் மேல் போட்டிருக்கிறேன். இந்த சபை பின்பற்றுகிறதான உபதேசங்களை ஒரு சட்டத்தில் வைத்து அரை சபையில் தொங்க வைக்க போகிறோம். நாம் எதற்காக நிற்கிறோம்? அடிப்படை கொள்கை, சபையின் உபதேசங்கள் என்ன என்பது. ஒரு சபையாய் இருக்க வேண்டுமானால் நமக்கு ஒரு உபதேசம் இருக்கத்தான் வேண்டும். நாங்கள் அதுவரை போவோம் என்பது அல்ல. தேவன் அவருடைய வேத வார்த்தைக்குள் அனுமதிக்கின்ற அளவிற்கு நாங்கள் எல்லாரும் ஐக்கியத்தில் போவோம். ஒன்றாய் சேர்ந்திருங்கள். ஏக சிந்தையும் ஒரே இருதயம் உடையவளாய் தேவனுக்காய் அசைகிறவர்களாயிருங்கள். அந்த விதமாய் தான் நாம் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இப்பொழுது நாம் ஜெபித்து பின்னர் வார்த்தையை திறப்போம். ஓ விலையேற பெற்ற கர்த்தாவே, இப்பொழுது நாங்கள் வார்த்தையை வாசிக்க
அல்லது தெய்வீக வார்த்தையை அணுக இருக்கின்றோம். எங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுக்கு வியாக்கியானிப்பாராக. கர்த்தர் நாங்கள் பேசவும் கிரியை செய்யவும் ஜீவிக்கும்படியாய் செய்யும். நீர் எங்களை அடைத்தது போன்று நாங்கள் யாவரும் கிருபையினாலே உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கின்றபடினாலே இந்த சபையில் ஒரு ஐக்கியம் இருப்பதாக, நாங்கள் ஒரு பெரிய அசைவுக்குள்ளாக போகிறோம் என்பதை காண்கின்றபடியினால் நாங்கள் உணர்கிறோம். மற்ற ஊழியர்களை கொண்டு வந்து ஊழியங்களை அவர்களையும் அதுக்கு அனுப்பி நீர் என்னை உலகத்தின் வித்தியாசமான பகுதிகளுக்கு அனுப்பிவிரானால் அங்கே விசுவாசத்தை ஸ்தாபித்து அதை பொறுப்பேற்க தயாராகவும் மனமுள்ளவர்களாகவும் பயிற்சிவிக்கப்பட்டவர்களாகவும் இருக்கும்படியாக நாங்கள் தைரியமாய் நிற்கின்றதான ஒரு விசை பரிசுத்தவான்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த விசுவாசமானது உலகத்தை சுற்றிலும் உள்ள ஒரு வட்டமாய் ஆவதாக. இதை அழியும் கர்த்தாவே, ஒரு நாளில் நாணல் புதராய் இருந்ததான இதை நாங்கள் உமக்கு பிரதிஷ்டை செய்த போது இந்த இடத்திலே ஒரு சபை எழும்புவதாக கர்த்தாவே. அதிலிருந்து ஊழியக்காரர்களும் சுவிசேஷர்களும் போதகர்களும் பொது சேவை செய்கிறவர்களும் உலகின் பல பாகங்களுக்கு போவார்களாக. இப்பொழுது பாடுபடுகின்ற நம்முடைய சகோதரர் சகோதரி ஸ்ரீக்கன் அவர்களுக்கு ஒரு விசேஷமான ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி இந்த காலையில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட சோதனைகளுக்குள்ளாக நாங்கள் போடப்பட்டிருக்கிறோம் என்று நாங்கள் அறிந்துள்ளோம். தேவனிடத்தில் வருகிற ஒவ்வொரு மகனும் சிக்ஷிக்கப்பட்டு சோதிக்கப்பட வேண்டியவனாயிருக்கிறான். வேண்டாம் என்று விட்டு திரும்பி போவோமானால் அப்பொழுது முறை தவறான பிள்ளைகளாய் இருப்போம், தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. சகோதரன் சகோதரி ஸ்ரீக்கர் அவர்களுக்கு பலத்தையும் வல்லமையும் அவர்களுடைய உத்தரவாதத்தில் நிற்கும்படியாய் தாரும். அவர்கள் சாப்பிடுகின்ற ஆகாரத்துக்கு அவர்கள் பிச்சை கேட்க வேண்டி இருக்குமானால் உம்முடைய ஆசீர்வதிக்கும் கரம் அவர்கள் மேல் இருப்பதாக. நாங்கள் அறியாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு கால் உம்முடைய அந்த பிரயாசங்களின் மூலமாக அந்த ஆப்பிரிக்கா தேசத்தின் பூர்வீக குடிகளுக்கு ஒரு உண்மையான கிறிஸ்தவன் என்ன என்பதை காட்டும். இடையாளியும் கர்த்தாவே, இப்பொழுது கர்த்தாவே எல்லாம் உம்முடைய சித்தத்தின்படியாகவே ஆவதாக. இந்த போதகராகிய சகோதரன் நெவிலை ஆசீர்வதியும். முன்பு உமக்கு இருந்தது போன்று மந்தையின் மீது நீர் அவரை மேய்ப்பராக வேண்டும் என்று கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம். யாடியா இருக்கின்ற அவருடைய அருமையான சிறிய மனைவியை நாங்கள் மறந்து போக மாட்டோம். தாய் இல்லாமல் அந்த குழந்தைகள் சகோதரன் நெவிலோடு விடும்படியாய் எதிராளி விரும்புகிறான். ஆனால் சகோதரிக்கும் எதிராளிக்கும் இடையே நாங்கள் நின்று இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை விசுவாசத்தினால் வைக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய ஆவி அவள் மீது மகத்தாய் இருப்பதாக. இந்த காலத்தின் இருளாகிய பள்ளத்தாக்கின் ஊடாக எல்லா ஸ்திரீகளும் நடக்க வேண்டும் என்று நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று அறிந்தவர்களாய் கேட்கிறோம். ஆனால் நீர் அவளோடு இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த சிறு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். இப்பொழுது அவள் பயத்தோடும் எரிச்சலோடும் இருப்பாள். ஆனால் அந்த குடும்பத்திற்கு எல்லா நேரத்திலும் பரிசுத்த ஆவியானவர் கிருபையின் வாசலண்டை இருப்பாராக. எங்களுடைய தர்மகர்த்தா வாரியத்தையும் அங்கே இருக்கின்ற எங்கள் சகோதரன் சகோதரன் ஈகன் சகோதரன் ராபர்ட்சன் இன்னும் மற்ற யாவரையும் ஆசீர்வதியும் கர்த்தாவே. நீக்கெண்கள் தர்மகர்த்தாக்கள் இந்த சபையோடு தொடர்புள்ள யாவரையும் ஆசீர்வதியும். பரிசுத்தத்தோடும் நீதியோடும் அவர்களுடைய காலத்தில் அவர்கள் சேவிக்கும்படியாய் அனுமதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த காலங்களில் சேவை செய்த யாவரையும் ஆசீர்வதியும். தேவனுடைய அன்பும் ஆவியும் ஒத்துழைப்பும் உள்ள சபையாய் இது அறியப்படும்படியாய் நீர் தொடர்ந்து எங்களோடு இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேவைக்கு ஏற்றாற்போல் நீர் வார்த்தையை பகிர்ந்தளிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய எழுதப்பட்ட வார்த்தையிலிருந்து நாங்கள் படிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதை கேட்கிறோம். ஆமென். ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன், நம்முடைய புதிய தர்மகர்த்தாக்களையும் மற்றவர்களை நாம் ஆசீர்வதித்த போது அல்லது ஆசீர்வதிக்கும்படியாய் கேட்டுக்கொள்ளும் போது சகோதரன் ஃப்ரீமேன் சகோதரன் டீக்மேனையும் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறவரை நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். இவர்கள் முன்காம மிகவும் அருமையாக சேவை செய்தார்கள். அவர்களுடைய விசுவாசமான சேவைக்காக நாங்கள் தேவருக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்க விரும்புகிறோம். அவர்களை ஆசீர்வதிக்கவும் அவர்களுக்கு உதவி செய்யவும் கர்த்தர் அவர்களோடு கூட இருப்பாராக. முன்னதாக நான் வாசிக்க விரும்புகிறேன். இப்பொழுது நினைவிருக்கட்டும், செய்தி பலகை மற்றவை வருகின்றதான கூட்டங்கள் நம்மோடு கூட இக்காலையில் இருக்கின்றமைக்காய் நாம் சந்தோஷமாய் இருக்கிறோம். இந்த விதமாக நான் அதை சொல்லலாம். கடந்த காலங்களிலும் இப்பொழுதும் எனக்கு மிகவும் விலையேற பெற்றதுமாய் இருந்த ஒரு மனிதன், ஒரு அருமையான சகோதரன் ஃப்ரெட் சாத்மனும் அவருடைய மனைவியும் சான் கச்சுவான் கனடாவில் இருந்து நம்முடன் சொற்ப காலம் தங்கி இருக்கும்படியாய் இங்கே இருக்கிறார் நம்முடைய தேசத்தில். ஆனால் நம்முடைய ஐக்கியத்திலோ ஒரு அருமையான சகோதரன் ஃப்ரெட் சாத்மன் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். நான் கனடாவில் இருந்த போது என்னுடைய கூட்டங்களை அவர் நிர்வகித்தார். இன்னொரு வெளியேற பெற்ற சகோதரன், அவரும் கூட முதலில் கனடாவை சேர்ந்தவராயிருந்தார். அவர் ஒரு வியாபாரி,
கொடுப்பதில் தேவனை தோற்கடிக்க முடியாது என்று உலகுக்கு நிரூபிக்க கூடியவர். அவரும் அவருடைய நண்பருமாக சேர்ந்து வீடு கட்ட பண உதவி செய்யக்கூடிய தர்ம ஸ்தாபனம் ஒன்றை உருவாக்கினார்கள். அல்லது வெளிநாடுகளில் போய் பொது சேவை செய்ய ஒரு தர்ம ஸ்தாபனம் ஸ்தாபித்தனர். ஒரு கூட்டத்திற்காக அவர்கள் என்னை ஆக்லண்ட் அழைத்தார்கள். எங்களிடம் பணம் உண்டு, எங்களுடைய தர்ம ஸ்தாபனத்திலிருந்து எல்லா பொறுப்பையும் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னார்கள். நானும் சகோதரன் ஃப்ரெண்டும் பணத்திற்காக அதை முயற்சி செய்தோம். அதாவது தனிப்பட்ட முறையில் நான் அதை எடுக்க மாட்டேன் என்று சகோதரன் ஃப்ரெட் அறிவார். ஆகவே அதன் பின்னர் காணிக்கையும் கூட எடுக்காமல் அதை கனடா ஜனங்களிடத்திலேயே விட்டு விடுவோம் என்று தீர்மானித்தோம். ஆனால் அது அவ்வளவு நன்றாய் அமையவில்லை. கூட்டங்கள் அருமையாயிருந்தது. ஆனால் நாங்கள் காணிக்கை எடுக்காமல் போனபடியினாலே சபையானது கோடிக்கணக்கான டாலர்கள் பெருமானம் உள்ளதா இருந்தாலும் எனக்கு அக்கறை இல்லை. இருப்பினும் நீங்கள் காணிக்கை எடுப்பதில் தேவனுக்கு கடனாளிகளா இருக்கிறீர்கள். ஆராதனையில் அது ஒரு பங்கு. நீங்கள் அதை களவாடி விடுகிறீர்கள். நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு பணமற்ற காரியங்களுக்கு எதிராக இருந்தாலும் ஒரு மனிதன் தவறாய் இருக்கும் போது நீ தவறு என்று ஒப்புக்கொள்வது நல்லது என்பதை நான் கண்டறிந்தேன். ஏனென்றால் நானும் சகோதரன் ஃப்ரெட்டும் அது அவ்வளவு நன்றாய் அமையவில்லை என்று கண்டோம். சகோதரன் பார்டர்ஸ், நான் சகோதரன் ஃப்ரெட்டை விட்டு ஆக்லாண்டுக்கு உம்மிடம் வந்தபோது நான் சொன்னேன், அதை நீ செய்யாதே என்று. நீ வெறுமென காணிக்கை தட்டை அனுப்பி காணிக்கை எடுங்கள், எவ்வளவா இருந்தாலும் சரி, எங்கேயோ இன்னொரு கூட்டத்திற்காக அதை திருப்ப அப்படியே உங்கள் தர்மஸ்தானத்துக்கு போடுங்கள் என்று சொன்னேன். கூட்டங்கள் முடிவதற்கு முன்னர் சகோதரன் பார்டரும் அவருடைய நண்பரும் என்னிடம் வந்து கூட்டத்திற்காக எவ்வளவு பணம் செலவு செய்தோமோ அவை எல்லாவற்றையும் ஏற்கனவே எடுக்கப்பட்டாயிற்று என்றார்கள். அதன் பின்னர் சில தினங்களுக்கு முன்னர் சான் ஜோஸ் கலிபோர்னியாவில் அவர் ஒரு கூட்டத்திற்கு ஏற்பாடுகள் செய்தார். அங்கே பள்ளத்தாக்கிலே 60 அல்லது 70 சபைகள் இருந்தது. வித்தியாசமான விசுவாசத்தை உடையவளாய் எல்லாரும் ஒத்துழைத்தார்கள். எங்களுக்கு ஒரு அற்புதமான கூட்டம் அமைந்தது. திரும்பவுமாக நவம்பர் மறுபடியும் போகிறேன். பின்னாக உட்கார்ந்து கொண்டிருக்கும் சகோதரன் பார்டர், சகோதரன் ஃப்ரெட், நீங்கள் எங்கள் மத்தியில் இருப்பது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். ஒரு கால் அவர்கள் உங்கள் யாவருக்கும் அந்நியர்களாய் இருக்கலாம். வெளியிலே ஊழியங்களில் அவர்கள் எனக்கு விலை ஏற பெற்ற சகோதரர்களாய் நாம் நின்று கொண்டிருக்கின்றதான விசுவாசத்திற்காக ஊக்கத்தோடு போராடுகிறவர்களாய் இருக்கிறார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சகோதரர்களே, இங்கேயுள்ள இந்த பழைய கூடாரத்தில் இக்காலையில் வந்தமைக்காக மிகவுமாய் சந்தோஷப்படுகிறோம். பார்ப்பதற்கு இங்கே அதிகமாய் ஒன்றுமில்லை, ஆனால் தேவன் இங்கே ஜீவிக்கிறார் என்பதற்கு இங்கு ஏதோ இருக்கிறது என்று நாம் அறிவோம். உங்களுக்கு புரிகின்றதா? ஆகவே நாங்கள் அதற்காக சந்தோஷப்படுகிறோம். சொல்வதற்கு மட்டும் எனக்கு அவகாசம் இருக்குமானால் இன்னும் அநேக விலையேற பெற்ற சகோதரர்கள் இன்று நமது மத்தியில் இருக்கிறார்கள். இப்பொழுது நான் எதிர்பார்த்தவனா ஜெபிக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த சில தினங்களில் நான் போக வேண்டும் என்று நடத்தப்படுகிறதாய் உணர்கிறேன். நான் இன்னும் அறிவிப்புகள் செய்யவில்லை. அடுத்த கூட்டம் ஒஹாயோவில் இருக்கும். சகோதரன் சலிபனோடு கூட கேம்ப் கூட்டங்களில் இருக்கும். குறுகலான நேரத்தில் சுமார் ஒரு 100 மைல்கள் இருக்கலாம் என யூகிக்கிறேன். ஜீனி ஏதோ அதை போன்று உங்கள் விடுமுறையை திட்டமிடவில்லையானால் தேவன் நம்மை தொடர்ந்து நடத்துவாரானால் அது ஒரு அருமையான ஒரு பிரயாணம். மிகவும் அருமையான ஒரு மனிதன் சகோதரன் சில்வனை நாங்கள் மிகவுமாக பாராட்டுகிறோம். அவர் அந்த பட்டணத்தின் மேயர், இப்பொழுது தான் மேயராய் இருந்தவரானார். ஒரு பழங்கால நாகரிகம் உள்ள கென்டக்கியை சேர்ந்தவர். நான் அதை குறித்து சொல்லக்கூடியதெல்லாம் அவ்வளவேதான். அன்றொரு நாள் நான் அவரை சந்தித்தேன். நாங்கள் இருவரும் அங்கே கீழே கென்டக்கியின் மலை அடிவாரத்தில் வளர்க்கப்பட்டோம். அவர் என்னிடம், பில்லி, நீ இன்னமும் அந்த அசபரிட்டாவை உன்னுடைய கழுத்தை சுற்றிலும் வைத்துக் கொண்டிருக்கிறாயா என்று சொன்னார். உங்களுக்கு தெரியும் கென்டக்கி எப்படி இருக்கிறது என்று. இப்பொழுது என்னுடைய கென்டக்கி சகோதரர்களுக்கு எந்த அவமரியாதையும் இல்லை. சகோதரன் ஜெஃபரியும் மற்றவர்களும் நானும் கூட ஒரு கென்டக்கியன். உங்களுக்கு தெரியுமா? நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன். நாம் கென்டக்கியர்களோ அல்லது அமெரிக்கர்களோ அல்ல. நாம் ஆன்மீகர்களும் புனித யாத்திரிகளுமா இருக்கிறோம். வரப்போகின்றதான ஒரு பட்டணத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம். இப்பொழுது ஒரு வாசிப்புக்காக நாம் யாத்திராகமம் புத்தகத்திலிருந்து சில நிமிஷங்கள் வாசிப்போம். 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் முடிய வாசிக்க விரும்புகிறேன். இதிலிருந்து நான் ஒரு பொருளை இக்காலையில் எடுக்க விரும்புகிறேன். ஒரு முற்றிலும் ஆன விடுதலை. நான் நீண்ட நேரம் பேச மாட்டேன். நீங்கள் உங்கள் புத்தகங்களை திறந்து அதிகாரத்தை எடுக்க மட்டும் காத்திருக்கிறேன். இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாய் இருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு. அவரை கோபப்படுத்தாதே. உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை. என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. இந்த தூதன் யார் என்று சபையார்கள் அறிந்துள்ளீர்கள் என்று எனக்கு நிச்சயமாய் தெரியும். என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு
நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். என் தூதனானவர் எனக்கு முன் சென்று உன்னை நடத்தி கொண்டு போவார். எமோரியரும், the Hittites, ஏத்தியரும், பெரிசியரும், கானானியரும், ஏவியரும், எபூசியரும் இருக்கின்ற இடத்துக்கு அவர்களை நான் அதம் பண்ணுவேன். நாம் ஒரு சில நிமிஷங்கள் பேசுகையில் நீங்கள் ஜெபித்தால் கர்த்தர் தாமே அவருடைய வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. முற்றிலுமான விடுதலை என்ற பொருளின் பேரில் நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். சபையானது சிறுபான்மையாகவே இருக்கிறது. அது எப்பொழுதும் அங்கத்தினர்களில் அப்படித்தான் இருக்கும். இயேசுவானவர் வருமட்டாக. but it's ஆனால் தேவன் கொடுத்ததான ஸ்லாக்கியங்களின் கீழ் அது ஜீவித்துக் கொண்டிருக்கிறது. இதுதான் ஜீவிக்கின்றதான தேவனின் சபை என்று மட்டும் நம்மால் அறிந்து கொள்ள கூடுமாயின் பிரண்ணாம் ஜெப கூடாரத்தை அல்ல. ஏனென்றால் பிரண்ணாம் ஜெப கூடாரம் அதன் ஒரு பகுதியே ஆகும். இத்தேசம் முழுவதும் இப்படிப்பட்டதான ஜெப கூட்டங்கள் இருக்கின்றன. சகோதரன் ஸ்வெல்லிங்கிடம் இன்றிரவு ஒரு ஞானஸ்தான ஆராதனை உண்டு. சகோதரன் கர்டிஸ் அதை அறிவிக்கும்படியாய் சொன்னார். நான் மறந்து விட்டேன் அல்லது நேற்று இருப்பதாக என்னிடம் சொன்னார். அவரிடம் ஒரு ஞானஸ்தான ஆராதனை உண்டு. and if anyone here has never been baptized yet, இங்கே உள்ளவர்களில் யாரேனும் இன்னும் பெறாமல் இருப்பீர்களானால், ஏன் சகோதரன் ஸ்னெல்லிங் அதை இன்றிரவு செய்ய மிகவும் சந்தோஷமுடையவராயிருப்பார். அது யூட்டிகாவில் இருக்கும் பரிசுத்த ஜெப கூடாரத்தில் இருக்கும். நியூ ஆல்பனியில் உள்ள ஜூனியர் ஜாக்சன் உடையது. தேசம் முழுவதுமாக அநேக சபைகள் உண்டு. ஆனால் நாம் யாவரும் ஏறத்தாழ தோல்வியுற்ற பக்கத்தில் ஜீவிக்கின்றவர்களை போன்று காணப்படுகிறோம். இன்று காலையில் அங்கு சகோதரன் நெவில் அறிவிக்க நான் கேட்டேன். ஒரு விதமாக என் சிந்தைக்கு வந்தது. விடுதலையினின்று ஜனங்கள் விலகி போவது போன்று காணப்படுகிறது. அது ஏதோ ஜனங்கள் கண்டது போன்றுள்ளது. ஆக அவர்கள் அதை ஒரு பக்கமாக தள்ளுகிறார்கள். ஓ, தேவனால் அதை செய்ய முடியும் என்று. ஆனால் அதுவல்ல நடந்து கொள்ளும் விதம். இப்பொழுது மோசே அவன் தேவனால் அழைக்கப்பட்ட போது அவன் ஒரு முற்றிலுமான முழுவதுமான தீர்க்கதரிசியாயிருந்தான். தேவன் எதையாவது செய்யும்படியாய் ஒரு மனிதனை அனுப்பும் போது அவனுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் அவன் உடையவனாய் இருக்கும்படி செய்கிறார். ஒரு பிரசங்கியாய் இருக்கும்படி தேவன் ஒரு மனிதனை அழைப்பாரானால் அவன் பிரசங்கியாய் இருக்கும்படியாய் எதையோ அவனுக்குள் வைக்கிறார். உபதேசிக்கும்படியாய் தேவன் ஒரு மனிதனை அழைப்பாரானால் அவன் உபதேசிக்கும்படியாய் தேவன் எதையோ அவனுக்குள் வைக்கிறார். அவனை ஒரு தீர்க்கதரிசியாய் இருக்கும்படி தேவன் அவரை அழைப்பாரானால் அவர் அவனுக்குள்ளாக எதையோ போட்டு அவன் ஒரு தீர்க்கதரிசியாய் இருக்க தரிசனம் காணும்படியாய் செய்கிறார். தேவன் அவருடைய மனிதனை முழுவதுமாக எல்லாவற்றையும் உடையவனாய் இருக்கும்படி வைக்கிறார். அவர் மோசேயை எகிப்துக்கு அனுப்பிய போது இதைதான் அவர் செய்தார். அவனை அவர் ஒருவிதமாய் நடத்தி கொண்டு வந்தார். அவனை ஒருவிதமாய் பயிற்சிவித்து வந்தார். அவனை ஒருவிதமாய் வார்ப்பித்து உருவாக்கி உண்டாக்கினார். நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னர் அவர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார், ஜனங்களை அவர் விடுவிப்பார் என்று. பின்னர் மோசே எந்த விதமாக இருந்தானோ அதே விதமாக அவனை உருவாக்க வேண்டும் என்பதனையும் அவர் சிந்தையில் கொண்டிருந்தார். மோசே ஒரு முழுமையான தீர்க்கதரிசி. அவன் ஒரு முழுமையான தீர்க்கதரிசியாய் இருந்ததினாலே பின்னர் சரியாக உன்னை போன்றே நீ ஒரு கிறிஸ்தவனாய் இருப்பானாயின் தேவன் ஒருபோதும் ஒரு அரைவடி கிறிஸ்தவனை உண்டு பண்ணுவது கிடையாது. தேவன் முழுமையான கிறிஸ்தவனை தான் பண்ணுகிறார். தேவன் அரைவடி பிரசங்கிமார்களை உண்டாக்குகிறதில்லை. ஆனால் பிரசங்கியோ தன்னை அரைவடியாய் ஆக்கிக் கொள்ளலாம். தேவன் தம்முடைய பிள்ளைகளை கிறிஸ்தவர்களாய் ஆக்குகிறார். ஆனால் சில நேரங்களில் அவர்கள் அரைவடி கிறிஸ்தவர்களாக ஆக்கிக் கொள்கிறார்கள். அவர்கள் அவ்வடியாய் இருக்க வேண்டும் என்பது தேவ நோக்கம் அல்ல. தேவ நோக்கமும் அதுவல்ல. அவர்களுடைய ஜீவியத்திற்கான தேவ திட்டத்தோடு கலக்கப்பட்ட அவர்களுடைய வழியாய் இருக்கிறது. அது அவர்கள் இருக்கின்ற விதமாய் அவர்களை ஆக்குகிறது. அவர்கள் அரைவடி கிறிஸ்தவர்களாய் இருக்க தேவன் விரும்பவில்லை. அல்லது அரைவடி பிரசங்கிகளாய் இரண்டு பக்கத்திலும் விட்டு கொடுப்பது அல்லது அவர்களிடையே பிளவில் முழுவதுமாக நிற்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இப்பொழுது மோசே ஒரு முழுமையான விடுதலைக்காக தேவன் அவனை ஒரு முழுமையான தீர்க்கதரிசியாய் ஆக்கினார். மோசேயும் தன்னை முழுவதுமாக கர்த்தருடைய கரங்களில் ஒப்படைத்தவனாக இருந்தான். அந்த காரணத்தினால் அவனை இருந்த வண்ணமாயது ஆக்கினது. அவன் அவ்வளவு முழுவதுமாய் தேவனிடத்தில் இருந்தபடியினால் தேவனை அவன் மேல் நம்பிக்கையாயிருந்தார். கிறிஸ்தவர்கள் என்ற முறையில் எனக்குள்ள ஐயம் என்னவென்றால், நாம் நம்முடைய மன உறுதியையும் நம்மையும் முழுவதுமாக தேவனிடத்தில் விட்டு கொடுத்துள்ளோமா? தேவன் நம்மேல் நம்பிக்கை வைக்கும் அளவிற்கு ஒப்புவித்துள்ளோமா? அதாவது அவர் நம்மை வைத்திருக்கின்ற ஸ்தலத்தில் இக்காலையில் நான் என்னை குறித்து ஐயுறுகிறேன். நான் அவ்வளவாய் தேவனிடத்தில் என்னை விட்டு கொடுத்து
அவர் என்னை நம்பும் அளவிற்கு, சகோதரன் நெவிலை நம்பும் அளவிற்கு, நம்முடைய தர்மகர்த்தாக்கள் வாரியத்தையும் டீக்கன்கள் வாரியத்தையும் நம்பும் அளவிற்கு, நம்முடைய சபை அங்கத்தினர்களை நம்பும் அளவிற்கு, நம்ம எல்லாருக்கும் ஒரு ஸ்தலம் உண்டு, ஒரு கடமை உண்டு. விட்டுக் கொடாமல் கிறிஸ்துவின் அளவற்ற ஐஸ்வர்யத்தை விட்டுக் கொடாமல் கடமையின் ஸ்தானத்தில் நின்று கொண்டு பிரசங்கிக்கின்ற ஊழியர்களுக்கு ஒரு ஸ்தலம் உண்டு. ஏனென்றால் அவன் பிரசங்கியாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருப்பதனால், அவன் ஒரு பிரசங்கியாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருப்பானால் அவன் ஒருவனுக்கும் ஒரு காரியத்தையும் விட்டு கொடுக்க மாட்டான். ஒரு சபையின் அங்கத்தினன் எந்த ஒரு குறிப்பிட்ட சபையின் அங்கத்தினனாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருப்பானேயானால் அப்பொழுது அவன் விட்டு கொடுக்க மாட்டான். அந்த சபையானது சூதாட்டம் கூடாது என்று விசுவாசிக்குமாயின் அந்த அங்கத்தினன் அப்பொழுது சீட்டு கட்டி ஒருபோதும் தொடக்கூடாது. நாம் குடிப்பதை விசுவாசிக்கவில்லை என்றால் அவன் முழுவதுமாக தன் தலையை குடிப்பதிலிருந்து திருப்பிக் கொள்ள வேண்டும். நாம் சூடாதபடிலோ குடிப்பதிலோ புகைப்பிடிப்பதிலோ நமக்கு நம்பிக்கை இல்லை என்றால் அந்த சபையின் அங்கத்தினன் ஒருபோதும் அப்படிப்பட்ட காரியத்தை தொடவே கூடாது. தேவன் ஒரு முற்றிலுமான விடுதலையை கொடுக்கிறார். நாம் நம்மை முழுவதுமாக அவருக்கு ஒப்பு கொடுப்போமானால் அவர் அதை செய்வார். நாம் நம்மை முற்றிலும் அவரிடத்தில் சமர்ப்பிப்போமானால் அப்பொழுது தேவன் நம்மில் ஜீவிக்க முடியும். கிறிஸ்துவே மகிமையின் நம்பிக்கையா இருக்கிறார். நாம் மட்டும் நம்மை வழியை விட்டு விலக்கிக் கொள்ளுமானால் நம்மிருந்து அவரால் பிரதிபலிக்க கூடும். அப்பொழுது நம்முடைய எண்ணங்கள் அவருடைய எண்ணங்களாய் இருக்கும். கிறிஸ்து புகைப்பிடிப்பதாக உன்னால் யூகித்து பார்க்க முடியுமா? கிறிஸ்து சீட்டாடுவதாகவோ குடிப்பதாகவோ உன்னால யூகித்து பார்க்க முடியுமா? அப்படி உன்னுடைய ஆவியானது அவருடைய ஆவியின் ஒரு பகுதியாய் இருக்குமானால் அது உன்னுடைய அறிக்கையாய் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆனால் பிசாசு வந்து அதை எடுத்துக்கொள்ள நீ அனுமதிக்கின்றாய். நீ இந்த காரியங்களை செய்யும் போது எல்லா நேரத்திலும் உன்னுடைய இருதயத்தின் ஆழத்திலே நீ தவறு செய்கிறாய் என்று அறிந்திருக்கிறாய். ஒரு அங்கத்தினன் இன்னொரு அங்கத்தினனுக்கு எதிராய் பேசும்போது உனக்கு தெரியும் அது தவறு என்று. நீங்கள் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கும்படியாய் கட்டளை பெற்றிருக்கிறீர்கள், ஒருவருக்கு ஒருவர் எதிராய் பேசும்படியாக அல்ல. ஆனால் ஒருவரை ஒருவர் நேசிக்கும்படியாய் கட்டளை பெற்றிருக்கிறீர்கள். யாராவது ஒருவர் கீழே இருப்பார்களானால் நாம் அவனை தூக்கி நிறுத்துவோம், அவனுக்கு உதவி செய்வோம். அது ஒரு ஐக்கியப்பட்ட விசுவாசிகளின் கூட்டமாயிருக்கும். இப்பொழுது நாம் அதற்கு கீழ்ப்படியாமற் போனால் அப்பொழுது நாம் தேவனுக்கு கீழ்ப்படியாதவளாய் இருக்கிறோம், தேவனை பிரியப்படுத்தாதவளாய் இருக்கிறோம். ஆகையினால் நம்முடைய சபை, நம்முடைய ஜனங்கள் விருத்தி அடைய முடியவில்லை, சபையானது தொடர்ந்து போக முடியவில்லை. ஏனென்றால் நாம் எல்லாருமாக ஐக்கியம் இல்லாதவளாய் இருக்கிறோம். கொஞ்சம் புளித்தமாவானது பிசைந்தமா வனத்தையும் புளிப்பாக்கும் என்று இயேசு சொன்னார். இப்பொழுது சபை வாரியமோ அல்லது தீர்க்கங்களை போன்றவர்கள் வந்து நாம் ஒரு புதிய ஜெப கூடாரம் கட்டலாம் என்று நினைக்கிறோம் என்று சொன்னால் அது டீக்கன்கள் யாவருமாய் சேர்ந்து சொல்லும் காரியமானால், தர்மகர்த்தாக்களை அணுகினதில் அவர்களிடம் அதை செய்ய பணம் இல்லையானால் இன்றைக்கு நமக்குள்ளது போன்றதான வீடு கட்டும் திட்டம் போட வேண்டும். அதன் பின்னர் அது பொது சபையார் முன்னிலையில் கொண்டு வரப்பட வேண்டும். நாம் செய்ய வேண்டுவது போன்று சபையார் யாவரும் சர்வ சுதந்திரம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். சபையானது ஒரு புதிய ஜெப கூடாரத்திற்கு வாக்குப்பதிவு செய்திருக்குமானால் அப்பொழுது நாம் யாவருமாக சேர்ந்து ஒரு புதிய ஜெப கூடாரத்தை கட்ட ஒத்துழைக்க வேண்டும். வெளிப்படையாக என்னை சொன்னால் நான் புதிய ஜெப கூடாரத்தை குறித்து என்னண்டை பேசின போது நான் அந்த கருத்துக்கு எதிராயிருந்தேன். அது உண்மை. நமக்கு சரியாக ஒரு ஜெப கூடாரம் புதியதாய் தேவையில்லை என்று சொன்னேன். சம்பவிப்பதாக தேவன் எனக்கு காண்பித்தது அப்படி இருக்குமானால் நான் சீக்கிரத்தில் ஒரு கால் போய்விடுவேன். ஒரு புதிய ஜெப கூடாரத்துக்கு என்ன ஒரு தேவையாயிருக்கிறது? நம்மிடத்தில் பணம் இல்லையே. அதன் பின்னர் நான் சபைக்கு வந்து சபையார் எப்படி உணர்கிறார்கள் என்று கண்டேன். அதாவது பெருவாரியானவர்களுக்கு அதை விருப்பமாயிருந்தது. அப்படியானால் நான் என்ன செய்ய முடியும்? நான் என்னுடைய சொந்த எண்ணங்களை தியாகம் செய்து சபையோடு கூட ஒன்றாய் சேர்ந்து கொண்டேன். நிச்சயமாக நாம் அதை செய்வோம். அந்த விதமாக நாம் வாக்களிப்போமானால் வேதாகம நாட்களில் அந்த விதமாகத்தான் இருந்தது. சபையார் வாக்களிப்பின்படியாக நடந்தது. குழுக்களான ஜனங்கள் ஒன்று செய்வது தான் அரசுரிமை. ஒன்றுபடுதலில் அங்கே வல்லமை உண்டு. ஆனபடினால் நான் சொன்னேன், நிச்சயமாக சபையானது அந்த விதமாக இருக்க வேண்டும் என்று விரும்பினால், தேவனுக்கு அதுதான் வேண்டும் என்று விரும்பினால், ஒரு கூட்ட ஜனங்கள் மத்தியில் என்னிடமாய் உள்ளதை காட்டிலும் ஓட்டளிக்க அவனுக்கு அதிக அதிகாரம் உண்டு. ஏனென்றால் அப்படி இருக்க கூடாது என்று நான் சொல்ல எனக்கு ஒரு தரிசனமும் இல்லை. ஆகவே நாம் நம்மை சபைக்குள்ளாக ஆக்கிக் கொண்டு சபையோடு கூட செய்கிறோம். சபைக்கு உதவி செய்யும்படியாக புரிகின்றதா? நான் அதற்கு பின்னால் இருந்து என்னால் முடிந்த எல்லாவற்றையும் செய்வேன். சபையில் இருக்கும் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய
ஒவ்வொரு நபருடைய உள்ளனமும் அதுவாய் இருக்க வேண்டும். அதாவது நம்மை ஒருமுகப்படுத்தி யாவரும் இசைந்திருப்பது. சபையானது எதற்கு வாக்களித்தாலும் அதையே நாம் சார்ந்து நிற்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அப்படி உதாரணமாக சொல்ல வேண்டுமானால், சபையில் எதையோ மாற்ற வேண்டும் என விரும்பினால், ஒரு கால் தர்மகர்த்தாக்களோ அல்லது டீக்கன்களோ அல்லது யாராவது எதையாவது மாற்ற விரும்பி அது சபைக்கு முன்னால் கொண்டு வரப்படும் போது சபை முழுவதுமாக சேர்ந்து சபையானது முழுமையாய் செய்ய வேண்டும் என்றிருக்கின்ற காரியத்திற்கு நம்முடைய கருத்து வித்தியாசப்பட்டதாய் இருக்குமாயின் அந்த கருத்தினை நாம் தியாகம் செய்வோம். ஏனென்றால் நாம் ஒருமித்து இருப்பதற்கு உண்டான வழி அதுவே. இப்பொழுது போய்கொண்டிருக்கின்ற விதமாக சபையானது போய்கொண்டிருக்குமானால், யாவரும் இசைந்து இருப்பார்களே ஆனால், நாம் யாவரும் ஒன்றாய் இசைந்து இருப்போமானால், தேவன் தாம் செய்ய போகும் காரியங்களில் எல்லையற்றதாக இருக்கும். நாம் யாவரும் ஒன்றாய் இசைந்து இருக்க வேண்டும். அந்த விதமாகத்தான் நாம் இருக்க விரும்புகிறோம். ஒருவரோடொருவர் அவ்வளவு முழுமையாக இருந்தால் அப்பொழுது அவ்வளவு முழுமையாக நாம் தேவனுடைய கரங்களில் இருக்கும். அப்பொழுது தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கின்ற ஒரு மனிதன் நம்மிடம் இருக்க வேண்டும். அந்த மனிதன் அதை செய்யவில்லை என்றால் அப்பொழுது அதை செய்கின்ற இன்னொரு மனிதனை எடுங்கள். அந்த விதமாகத்தான் நாம் நிற்க வேண்டும். சரியானது எதுவோ அதன் பட்சத்தில் தர்மகர்த்தா வாரியம் நிற்கவில்லை என்றால், சரியான காரியத்தின் பட்சத்தில் நிற்கிறவர்களை தெரிந்தெடுக்க வேண்டியது உங்களுடைய வேலையாயிருக்கிறது. அது உங்களை பொறுத்தது. அதை சார்ந்து நில்லுங்கள். நாம் யாவருமாக சேர்ந்து ஒரு காரியத்திற்காக நிற்கிறோம். அது தேவன். ஒரு அங்கத்தினன் தவறு செய்வானாயின் அவரை வெளியே தள்ளிவிடாதே. அவன் மீண்டுமா எழும்பி நிற்க அவனுக்கு உதவி செய்யுங்கள். ஒன்று சேருங்கள், ஒருவருக்கொருவர் விசாரியுங்கள். வேதமானது அதைத்தான் சொல்லுகிறது. நாம் ஒரு தவறு செய்யும் போது நாம் தேவனுக்கு முன்பாக போவோம். நாம் தேவனுக்கு முன்பாக போவதற்கு முன்பாக நாம் புண்படுத்தின நபருக்கு முன்பாக போக வேண்டியவர்களாக இருக்கிறோம். நான் அதை செய்யத்தான் வேண்டும். எனக்கு தெரியும் நான் தவறு செய்தேன் என்று. நான் பொய் சொன்னேன். என் மனைவியையும் பொய் சொல்ல காரணமாயிருந்தேன். நான் அதை சபையிலே உங்களிடத்தில் அதை சொன்னேன் என்று நினைக்கிறேன். அநேக நாட்களுக்கு முன்பல்ல, சில நாட்களுக்கு முன்னர், சுமார் 6 வாரங்களுக்கு முன்னதாக வக்கீல்கள் புலன் விசாரணையில் என்னை மிகவுமாய் அலட்டி நான் எங்கு இருக்கிறேன் என்பதனை தெரியாத அளவிற்கு என்னை ஆளாக்கினார்கள். நான் அப்பொழுதுதான் என் அலுவலகத்திலிருந்து இரவு ஆகாரத்திற்காக வீட்டிற்கு போனேன். என்னுடைய தனிப்பட்ட தொலைபேசியில் மணி அடித்தது. அதற்கு பதிலளிக்கும்படியாய் மேடா அதன் அருகே போனால் கையை வைத்து அதன் வாயை மூடிக்கொண்டு மீண்டும் அந்த வக்கீல்கள் தான் இது என்றால், நான் சொன்னேன், இன்னும் ஒரு சாயங்காலம் அவருடனே செலவழிக்க வேண்டுமானால் என்னால் தாங்க முடியாது. என் தலையெல்லாம் என்னமோ போல் இருந்தது. புத்தி சரியான நிலையில் இல்லை. என்னை இந்த பக்கமும் அந்த பக்கமா இழுக்கிறார்கள். என்னால் அதை தாங்க முடியவில்லை என்றேன். நான் குதித்தெழுந்து, நான் இங்கு இல்லை என்று அவரிடம் சொல் என்று அவரிடம் சொல்லிவிட்டு வீட்டிற்கு பின்னாக சுற்றி ஓடி போனேன். நான் திரும்பி வந்தபோது மேடா இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் மிகவும் நேர்மையானவள், ஏறக்குறைய அழாதவளா என்னை கதவண்டை சந்தித்து, பில், அப்படி செய்தது சரியான காரியமா என்று கேட்டாள். நீ எப்படி இருக்கின்றாய் என்று உனக்கு தெரியும், நான் எப்படி என்று எனக்கு தெரியும். நிச்சயமாக அப்பொழுது நான் அங்கு இல்லையே. அதற்காக தேவன் என்னை குற்றப்படுத்தினார் என்று அறிவேன். நான் அப்பொழுது அங்கு இல்லை என்று சொன்னேன். அவள் ஆனால் அவன் தொலைபேசியில் பேசின போது அங்கு இருந்தீரே என்று சொன்னாள். அந்த பிற்பகல் ஒரு வியாதியாய் உள்ள குழந்தைக்காக ஜெபிக்கும்படியாய் நான் போயிருந்தேன். நான் வீட்டை விட்டு புறப்படுவதற்கு முன்னர் தொலைபேசி மணி மீண்டும் அடித்தது. குட்டி ஜோசப் ஓடி போய் தொலைபேசியை கையில் எடுத்து, அப்படி நீர் இங்கே இல்லை என்ற அவரிடத்தில் சொல்ல வேண்டுமா என்று கேட்டான். பாருங்கள், பாவம் எப்படி கெட்டு போக செய்கிறது. முடிவிலேறு எப்படிப்பட்ட ஒரு குடும்பமாய் இருக்கும் என்று நீங்கள் பாருங்கள். 1 யோவான் 3:21 சொல்லுகிறது, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து என்று. நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்த்தால் நமக்கு எப்படி தேவனிடத்தில் தைரியம் உண்டாயிருக்கும்? அறிக்கை செய்யப்படாத பாவம் நம்மிடம் இருக்க மட்டும் அவர் நமக்கு செவி கொடுக்கவே மாட்டார். அது கடினமானது. ஆனால் சபைக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் தேவை. பின்னர் நான் அந்த குழந்தைக்காக ஜெபிக்க துவங்கினேன். நான் அந்த குழந்தையின் மேல் என் கரங்களை வைக்க ஆரம்பித்த போது, நீ ஒரு பொய்யை சொல்லிவிட்டாய், அந்த குழந்தைக்காக ஜெபிக்க உனக்கு தகுதி இல்லை என்று சொல்லி கர்த்தர் என்னை கடிந்து கொண்டார். அந்த மனிதனிடமிருந்து நான் திரும்பி, ஐயா, கொஞ்ச நேரம் இங்கேயே இருங்கள், நான் ஒரு காரியத்தை சரி செய்ய வேண்டும் என்று சொன்னேன். நான் அந்த வக்கீல்களின் அலுவலகத்துக்குள் போய் அவனை சந்தித்து, ஐயா, இங்கே பாருங்கள், நான் ஒரு பொய் சொன்னேன், என் மனைவியை பொய் சொல்லும்படி செய்தேன். நான் அங்கு இல்லை என்று அவள் சொன்னால் நான் வீட்டிற்கு பின்னாக ஓடி போய்விட்டேன் என்று சொன்னேன். நான் அதை அறிக்கை செய்து அதை குறித்து அவனிடம் சொன்னேன். அவன் நடந்து வந்த என்னுடைய தோள்களின் மேல் அவனுடைய கரங்களை வைத்து அவன் சொன்னான், சகோதரன் பெண்ணாம், எனக்கு எப்பொழுதும் உம்மிடத்தில் நம்பிக்கை உண்டு, ஆனால் இப்பொழுது முன்பு இருந்ததை காட்டிலும் எனக்கு அதிகமாக இருக்கிறது என்றான். அவனுடைய தவறுகளை சரி செய்து கொள்ளுகிற ஒரு மனிதன் என்று சொன்னான். நான் அவனிடத்தில் சொன்னேன், ஒரு குழந்தைக்காக ஜெபிக்கும்படியாய் ஆரம்பித்தேன். தேவன் என் இருதயத்தில்
விஷயத்தில் என்னை குற்றப்படுத்தினார் என்றால் நான் தவறு செய்தேன் என்று அறிவேன். பின்னர் அடுத்த நாள் என் மனைவி எங்கு போகிறீர் என்று கேட்டால் என் குகைக்கு என்று சொன்னேன். ஜார்ஜ் டவுனுக்கு மேலாக உள்ள அந்த குகைக்கு நான் போனேன். நான் அநேக வருஷங்களாக அங்கு போகிறேன். நான் அங்கே உள்ளே போய் அந்த நாள் முழுவதுமாய் ஜெபித்தேன். ஓ தேவனே, இனி ஒருபோதும் அப்படி நான் ஒரு காரியத்தை செய்யும்படியாய் என்னை விடாதேயும். கர்த்தாவே எனக்கு மன்னியும். ஏனென்றால் வியாதியாய் உள்ள அந்த குழந்தையின் மீது என் கரத்தை வைத்து நான் எத்தனித்த போது அந்த நேரத்தில் நான் குற்றவாளியாய் உணர்த்தப்பட்டேன். சுமார் மாலை 3 மணி அளவில் நான் வெளியே வந்தேன். அங்கே ஒரு பெரிய பாறை இருந்தது. நான் அந்த பாறையின் மீது ஏறி கிழக்கு பக்கமாக மேல் நோக்கி பார்த்து கொண்டு என் கரத்தை உயர்த்தி தேவனை துதித்துக் கொண்டிருந்தேன். அங்கே அவ்வளவு நிசப்தமாயிருந்தது. நான் சொன்னேன், கர்த்தாவே, ஒரு சமயம் நீர் மோசேயை கடந்து போனீர். அவன் சொன்னான், அப்பொழுது நீர் அவனை கண்மலையின் வெடிப்பில் வைத்தீர். அப்பொழுது அது ஒரு மனிதனின் பின்பக்கம் போன்று காணப்பட்டது என்றான். கர்த்தாவே, மறுபடியும் உம்மால் அதை செய்ய முடியுமா? எனக்கு மன்னிக்கப்பட்டது என்று அறியும்படியாய் செய்யும் என்று சொன்னேன். என்னுடைய சிந்தையின் மேல் வந்து எனக்கு உதவி செய்ய கூடுமானால் என்றேன். என் மனதில் நான் பலமா இல்லை, ஏனென்றால் எனக்கு கல்வி அறிவில்லை என்று சொன்னேன். நான் உமக்கு ஊழியம் செய்ய பிரயாசிக்கிறேன். உமக்கு தெரியும் என்னுடைய இருதயம். நான் அதை செய்திருக்க கூடாது, அப்படி செய்ய வேண்டும் என்பதும் என் நோக்கம் அல்ல. என் தலையை விழுந்துவிடும் போன்ற உணர்வு எனக்கு இருந்தது. நான் அவ்வளவாய் கலவரப்பட்டிருந்தேன். நான் ஒரு நொடியில் அதை செய்தேன். அப்பொழுது சாத்தான் என்னை பிடித்துக் கொண்டான் என்றேன். நீர் எனக்கு இதை மன்னிப்பீரானால் கர்த்தாவே, அப்படியானால் நான் உம்மை காணட்டும் என்று சொன்னேன். தேவன் என் நியாயாதிபதியாய் இருப்பாராக. என் பக்கவாட்டில் ஒரு சிறு இடத்தில் புதர்கள் ஒரு காற்றை போன்று சுழல ஆரம்பித்தது. அது அப்படியே அந்த குகையின் பக்கமாக நேராக நான் நிற்குமிடமாய் வந்து அப்படியே காட்டினூடாக போய்விட்டது. ஓ சகோதரனே, எல்லா ஞானத்திற்கும் மேலான ஒரு சமாதானம் என் மேல் அசைபாடிற்று. நான் கூவினேன், அழுதேன், சத்தமிட்டேன். என் பாவங்கள் எனக்கு மன்னிக்கப்பட்டது என்று நான் அறிவேன். பாருங்கள், நான் தேவனோடு இருந்த இணைப்பிலிருந்து நீக்கப்பட்டிருந்தேன். அந்த குழந்தையின் விடுதலையை என்னால் பெற முடியவில்லை. அடுத்த நாள் சிகாகோவிலிருந்து ஒரு மனிதன் வந்திருந்தான். அவன் ஒரு பெரிய மனிதன். அப்பொழுதுதான் மனம் மாறின ஒரு கத்தோலிக்கன். உள்ளே காற்றடிக்கப்பட்டுள்ள ஒரு டயர் டியூப் போன்று அவனுடைய இருதய வாழ்வுகள் உப்பி போயிருந்தன. அதை வெட்டி போட வேண்டும் என்று அதிக காலமாக முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். செய்யத்தான் போகிறார்கள். ஆனால் அவர் அனுமதிக்கவில்லை. முடிவில் அவர் பேட்டிக்கு வந்தார். அந்த பேட்டிகளில் காரியம் என்னவென்றால், கண்டறியுமட்டாய் அதிலேயே காத்திருப்போம். அந்த மனிதன் உள்ளே வந்த மாத்திரத்தில் பரிசுத்த ஆவியானவர் உடனே அவனுடைய ஜீவியத்தின் ஊடாக சென்று அவன் கத்தோலிக்க கோயிலில் ஆல்டர் பாயாக இருந்தபோது அவன் செய்த ஏதோ ஒரு காரியத்தை வெளியே கொண்டு வந்தார். அவன் அது உண்மை, ஆம், அது நிஜமாகவே உண்மை என்று சொன்னான். அது எனக்கு எதிராக இருக்கிறது என்கிறீரா என்றான். அதை ஒன்றைத்தான் உன் ஜீவியத்தின் ஒரு நிழலாய் என்னால் காண முடிகிறது என்று சொன்னேன். அவன் திரும்பி போய் தன் வைத்தியரிடம், சரி, எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்துங்கள், அறுவை சிகிச்சை செய்யலாம் என்று சொன்னான். நாம் அதை மறுபடியும் பரிசோதித்து பார்ப்போம் என்று வைத்தியர் சொன்னார். அவர் அதை பரிசோதித்து பார்த்து, உனக்கு அறுவை சிகிச்சை தேவையில்லை என்றார். பாருங்கள், நம்முடைய இருதயமே நம்மை குற்றப்படுத்தினால் நமக்கு முற்றிலுமான விடுதலை தேவை. நாம் அரைவடி சபையாய் இருக்க விரும்பவில்லை. நாம் ஒரு உண்மையான சபையாய் இருக்க விரும்புகிறோம், அல்லது சபையாகவே இருக்க வேண்டாம். நாம் உண்மையான கிறிஸ்தவர்களாக இருக்க விரும்புகிறோம், அல்லது கிறிஸ்தவர்களாகவே இருக்க வேண்டாம். நமக்கு முற்றிலுமான விடுதலை அவசியமாயிருக்கிறது. நம்முடைய பழக்க வழக்கங்களில் இருந்து, நம்முடைய பாவங்களில் இருந்து, நம்முடைய துர்சிந்தைகளில் இருந்து, நம்முடைய துர்ச்செய்கைகளில் இருந்து, நம்முடைய அக்கறையின்மைகளில் இருந்து, நாம் செய்த எல்லாவற்றிலிருந்தும் நமக்கு முற்றிலுமான விடுதலை அவசியமாயிருக்கிறது. மூலமாய் ஜெபித்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த சபைக்குள்ளாய் ஜனங்கள் வரும்போது இந்த சிறு கூட்டம் மாத்திரமே அங்கே உட்கார்ந்து இருப்பார்கள். ஒரு கால் 1 அல்லது 200க்கு மேலாக இருக்காது. ஆனால் அவர்கள் முழுவதுமாக தேவனுடைய கரத்தில் இருக்கிறவராய் இருப்பார்கள். நாம் ஜெபிக்கும் போது அப்பொழுது பரலோகத்திலிருந்து தேவன் அதை கேட்பார். நம்முடைய கரத்தில் பிடித்துக் கொள்ளும்படியான ஒரு நபர் தான் தேவனுக்கு தேவையாயிருக்கிறது. அதாவது, இவனிடத்தில் எனக்கு நம்பிக்கை உண்டு. இந்த வியாதியாயுள்ள என்னுடைய ஊழியனை ஜெபர்சன்வில் இருக்கும் பிரண்ணாம் ஜெப கூடாரத்துக்கு அனுப்பலாம். அந்த கூட்ட ஜனங்கள் ஏக சிந்தையாய் இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய யாராவது ஒருவர் அவருக்கு தேவையாயிருக்கிறது. ஏதோ காரியம் சம்பவிக்க போகின்றது. சரி, நாம் இருக்கின்றதான இந்த நிலைமையில் அவர் நமக்கு என்ன செய்தார் என்று பாருங்கள். நாம் ஒரே இருதயமும் ஏக சிந்தையும் உள்ளவர்களாய் மட்டும் இருப்போமேயானால் அவர் என்ன செய்வார்? நாம் அதை செய்யக்கூடிய ஒரே வழி என்னவென்றால், சகோதர அன்போடு கூட நம்முடைய இருதயங்களை இணைப்பதே ஆகும். சபையின் பொறுப்பாளர்களுக்கும் போதகருக்கும் கீழ்ப்படியுங்கள். போதகர் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்போது தேவன் போதகரின் மூலமாக, சபை வாரியர்களின் மூலமாக சபைக்குள்ளாக கிரியை செய்வார். அப்படி எல்லாருமாக சேர்ந்து இணைந்து ஒரு பொருளாக தேவனுடைய ராஜ்யத்திற்காக சேவை செய்யலாம். நாம் ஒரு இணைக்கப்பட்ட ஒன்றுபட்ட குழுவாக
இருக்கும் போது அப்பொழுது தேவன் செவி கொடுப்பார். ஒன்று உங்களை தொல்லப்படுத்த விடாதேயுங்கள். எதிலும் திகைப்பும் அச்சமும் வேண்டாம். ஆண்டவிடமான நபரை தான் தேசத்தை சுதந்திரிக்கும்படியாய் தேவன் நியமித்தார். மோசே முழுமையாய் இருந்தான். எதிலும் விட்டு கொடுக்க கூடாத ஒரு மனிதனாய் இருந்தான். சண்டையும் முறுமுறுப்பும் தர்க்கம் போன்றவைகள் அங்கே இருந்தாலும் அவன் விட்டு கொடுக்க மாட்டான். நாம் இப்பொழுது அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பார்வோன் ஒப்புக்கொள்ள விரும்பினான். அவன் மோசேயிடத்தில் சொன்னான், நீங்கள் யாவரும் போங்கள், ஆனால் உங்கள் பிள்ளைகளை இங்கே விட்டு போங்கள், அல்லது உங்கள் ஆடு மாடுகள் சிலவற்றை இங்கே விட்டு போங்கள் என்று சொன்னான். அந்த விதமாகத்தான் ஒரு கிறிஸ்தவன் வர வேண்டும் என்று சாத்தான் விரும்புகிறான். நீ சபையில் வந்து சேர்ந்து கொள்வது சரியான காரியம்தான், ஆனால் ஒருபோதும் ஜோன்ஸை மன்னிக்காதே. உன்னுடையதை கொண்டு வந்தால் போதும், அது பரவாயில்லை. நீ புகைப்பிடிப்பதை, கொடுப்பதை, பொய் பேசுவதை, திருடுவதை விட வேண்டிய அவசியமில்லை. உன்னுடைய குற்றம் காணுதலை, புறங்கூறுதலை, அவைகளை எல்லாம் நீ விட்டுவிட வேண்டிய அவசியமில்லை. வெறுமனை சபையை சேர்ந்து கொள்ளுங்கள். ஆனால் மோசே ஒரு சமரசக்காரன் அல்ல, விட்டு கொடுப்பவன் அல்ல. அவனுக்கு முற்றிலுமான விடுதலை அவசியமாயிருந்தது. அவன் சொன்னான், நாங்கள் ஒரு குழம்பையும் பின்விட மாட்டோம். எங்களுக்கு சொந்தமான யாவற்றையும் நாங்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய போகும்போது எங்களோடு கொண்டு போவோம் என்று சொன்னான். அந்த விதமாகத்தான் சபையானது இருக்க வேண்டியதா இருக்கிறது. நாம் நீதி எடுத்துக் கொள்வோம், நாம் பரிசுத்தத்தை எடுத்துக் கொள்வோம், நாம் பரிசுத்த ஆவி எடுத்துக் கொள்வோம். பீடத்தண்டை போகும்போது நாம் ஒருமனப்பட்ட குழுவாய் கொண்டு போவோம். நாம் உண்மையான குழுவாய் இருப்போம். நாம் ஒன்றையும் பின் வைத்து போக மாட்டோம். நாம் எல்லாவற்றையும் கொண்டு போவோம். ஒரு குணமும் இருக்க போவதில்லை. இப்படி இருக்க வேண்டும். பிசாசே விட்டு விட்டு போகும் அளவிற்கு ஜனங்கள் அந்த விதமாய் ஜெபிக்க முடியும். மோசேயும் அவனுடைய குழுவும் அந்த விதமாகத்தான் செய்தார்கள். அவர்கள் அங்கே போய் ரத்தத்தின் கீழானார்கள். கவனித்தீர்களா? அவர்கள் ரத்தத்தின் கீழாய் போகமாட்டாய். அவர்களுக்கு முற்றிலுமான விடுதலை உண்டாகவில்லை. மோசேயும் கூட தேவனுடைய காரியத்தில் அவன் இசைந்திருந்தான். ஆனால் இஸ்ரவேல் அப்படி இல்லை. அவர்கள் இன்னமும் பாவத்தோடு இருந்தார்கள். அவர்கள் மோசேக்கு எதிராய் முறுமுறுத்தார்கள். அவர்கள் அவனிடத்தில், இது ஏன் செய்கிறாய்? எங்கள் மீது அதிக தொல்லையை கொண்டு வருகிறாயா என்றார்கள். ஏனென்றால் பார்வோன் அவர்களுடைய கற்கள் வெட்டும் எண்ணிக்கையை இருமடங்காக்கினான். அது மோசேயா இருந்தது. ஆட்டு மேய்ப்பதிலிருந்து தேவனுடைய ஆடுகளை மேய்க்கும்படியாக முற்றிலுமாக விடுவிக்கப்பட்டிருந்தான். அவன் முழுமையாக தேவனுடைய கரங்களில் இருந்தான். அவன் தன்னைத்தானே முற்றிலுமாக விடுதலை ஆக்கிக் கொண்டிருந்தான். ஆனால் ஜனங்கள் விடுவிக்கப்படவில்லை. ஏனென்றால் அவர்களிடத்தில் இன்னமும் முறுமுறுப்பு இருந்தது. ஒரு நாள் ஒரு ஆடானது அடிக்கப்பட வேண்டும் என்று தேவன் நியமனம் செய்த போது கிறிஸ்துவுக்கு பாவனையாக அந்த ரத்தமானது ஈசோப்பினால் தோய்க்கப்பட்டு அது நாணல், அதாவது எளிமையும் சாதாரணமுமான வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேல் சட்டத்திலும் பூசப்பட வேண்டும். அதுதான் இஸ்ரவேலை முற்றிலுமாக விடுவித்தது. அப்பொழுது ஒரு குழம்பும் பின்விடப்படவில்லை. அவர்களுக்கு சொந்தமானதெல்லாம் விடுவிக்கப்பட்டது. அவர்கள் முற்றிலுமாக ரத்தத்தின் கீழ் வந்தபோது அவர்களுடைய குடும்பங்கள், அவர்களுடைய அருமையானவைகள், எல்லா காரியங்களும் விடுவிக்கப்பட்டது. அது எப்பொழுதென்றால் சபையானது முற்றிலுமாக விடுவிக்கப்பட்ட பிறகு எல்லா காரியங்களும் ரத்தத்தின் கீழ் வரும்பொழுது, உன்னுடைய பாவங்கள் ரத்தத்தின் கீழ் வரும்போது, உன்னுடைய புகைப்பிடித்தல், உன்னுடைய சூதாட்டம், உன்னுடைய ஏமாற்றுதல், உன்னுடைய களவாடுதல், உன்னுடைய பொய் பேசுதல், எல்லா காரியங்களும் ரத்தத்தின் கீழ் கொண்டு வந்த போது அப்பொழுது ஒரு முற்றிலுமான விடுதலை உண்டாகும். நீ யாருக்காவது தவறு செய்திருப்பாயானால் அதை சரிபடுத்து. உன்னால் அதை ரத்தத்தின் கீழ் கொண்டு வர முடியாது. அது தரித்திருக்காது. உன்னால் அதை கொண்டு வர முடியாது. ஏதோ காரியமானது உன்னை அதை செய்ய விடாது. நீ உன்னைதானே முழுவதுமாக முற்றிலுமாக ரத்தத்தின் கீழ் கொண்டு வரும்போதுதான் அங்கே முற்றிலுமான விடுதலை உண்டாயிருக்கும். அப்பொழுது இதற்கு முன்பு நீ அறிந்திராத ஒரு விடுதலை உனக்கு உண்டாயிருக்கும். எப்பொழுது எல்லாம் ரத்தத்தின் கீழாக கொண்டு வரப்பட்ட பிறகு, தேவனுடைய ராஜ்யத்தின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்ட பிறகு, அப்பொழுது அங்கே ஒரு உண்மையான விடுதலை உண்டாயிருக்கும். இயேசுவானவர் முழுவதுமாக முற்றிலுமாக மனிதனாயிருந்தார். அவரால் ஒரு மனிதனாக சத்தமிட முடிந்தது. ஒரு மனிதனை போன்று சாப்பிட முடிந்தது. ஒரு மனிதனாக ஆக முடிந்தது. சரீர பிரகாரமாக பார்க்கும் போது அவர் முழுவதுமாக முற்றிலுமாக மனிதனாக இருந்தார். அவருடைய ஆவியில் அவர் முழுவதுமாக முற்றிலுமாக தேவனாக இருந்தார். ஆகவே அவர் தம்முடைய மாமிசத்தை அவருக்குள்ளாக இருந்த ஆவிக்கு கட்டுப்படுத்தினார். பாருங்கள், அவர் நம்மை போன்று எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார். அவர் ஒரு தேவதூதன் அல்ல, ஒரு மனிதன். அவர் ஒரு மனிதனாயிருந்தார். அவருக்குள் வாஞ்சைகள் இருந்தன, சோதனைகள் இருந்தன. நாம் செய்வது போன்று அவர் செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. சோதனைக்கு மேம்பட்ட தூதன் அல்ல, அவர் ஒரு மனிதனாயிருந்தார். எபிரேயர் 2 அதிகாரம் 7 சொல்லுகிறது, தேவ தூதர்களும் சற்று சிறியவராக்கினார் என்று. அவர் மனிதன்.
முழுவதுமாக மனிதன். அதை தேவன் முற்றிலுமான ஒரு விடுதலையை கொண்டு வரும்படியாக ஒரு முழுவதுமான மனிதனை எடுத்தார். அவரை அவருடைய ஆவியினால் நிரப்பினார். பரிசுத்த ஆவியானவரை அளவில்லாமல் அவருடன் இருந்தார். அவர் நாம் சோதிக்கப்படுகிறது போல சோதிக்கப்பட்டார். அவர் முற்றிலுமாக தேவனாயிருந்தார். அவர் மரித்தவனை உயிரோடு எழுப்பின போது, இயற்கை நிறுத்தின போது, கொந்தளிக்கும் கடல்களையும் பலமான காற்றுகளையும் அவர் நிறுத்தின போது அதை நிரூபித்தார். அவர் மனிதரிடத்தும் மற்றவரிடத்தும் பேசின போது அவைகள் கீழ்ப்படிந்தன. அவர் உள்ளாக தேவனாயிருந்தார். அவர் மனிதனாய் இருந்திருக்கலாம், ஏனென்றால் அவர் மனிதனாய் இருந்தார். ஆனால் அவர் முழுவதுமாக முற்றிலுமாக தம்மை தாமே ஒரு மனிதனாக தேவனுடைய சேவைக்காக தேவனுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்தார். அவரே நம்முடைய மாதிரியாயிருக்கிறார். நாம் புருஷர்களும் ஸ்திரீகளுமாயிருக்கிறோம். நாமும் கூட கிறிஸ்தவர்களாயிருக்கிறோம். அவர் நமக்கு மாதிரியாய் இருப்பாரானால் நாம் நம்மை நாமே பரிசுத்த ஆவியினுடைய கரங்களில் முழுவதுமாக ஒப்புக் கொடுப்போம். அதன் மூலமாக தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜைகளாய் இருக்கும்படியாக அப்படி செய்வோம். அவர் முற்றிலுமாக மனிதனாயிருந்தார். அவர் முற்றிலுமாக தேவனாயிருந்தார். ஆனால் அவருடைய இயற்கையான பாகங்களை, அவருடைய சரீர பகுதிகளை, அவருடைய சொந்த எண்ணங்களை, அவருடைய சொந்த செயல்களை, அவருடைய சொந்த தேவைகளை அவர் ஒப்படைத்து என் பிதாவுக்கு அடுத்தவைகளை மட்டுமே நான் செய்வேன் என்றார். அங்கேதான் காரியம். அனுஷீகத்திலிருந்து முற்றிலுமாக விடுவிக்கப்பட்டார். ஆசாரியர்கள், பெரிய மனிதர்கள் அவரிடத்தில் வந்து நான் இன்னான் ரவி என்றார்கள். அவர்களுடைய தொடர்புகளுக்கும் ஸ்தாபனங்களுக்கும் வரும்படியாய் அவரை வசீகரிக்க முயற்சித்தார்கள். ஆனால் அவரே முற்றிலுமாக ஒப்புக் கொடுத்தவராய் இருந்தார். ஏனென்றால் அவர் தேவன் மேல் நம்பிக்கையாய் இருந்தார். சங்கீதக்காரன் இப்படி சொல்லவில்லையா? அவன் என் மேல் முற்றிலுமாக நம்பி இருக்கிறபடினாலே நான் அவனை விடுவிப்பேன். புரிகின்றதா? எனக்கு அருமையானதை நாய்களிடத்திலிருந்து விடுவிப்பேன், ஏனென்றால் அவன் என் மேல் நம்பிக்கையாய் இருந்தான் என்று. நாம் நம்முடைய ஜீவ யாத்திரையின் முடிவிற்கு வரும்போது சில மணி வேளையில் எனக்கு அப்படி இருக்க விரும்புகிறேன். உங்களுக்கும் அது வேண்டுமா இருக்கிறது என்று நான் அறிவேன். நான் அவனை மரண கண்ணிலிருந்து விடுவிப்பேன், ஏனெனில் அவன் என் மேல் நம்பிக்கையா இருந்தான். உயிர்த்தெழுதலின் காலையன்றி நான் அவனை பாதாளத்திலிருந்து விடுவிப்பேன். முற்றிலுமாக ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றையும் விடுவிப்பேன், ஏனென்றால் அவன் என் மேல் நம்பிக்கையா இருந்தான் என்று அவர் சொல்லும்படியாய் நான் விரும்புகிறேன். இயேசுவானவருடைய எல்லா கிரியைகளும் முழுமையா இருக்கிறது. எல்லா காரியங்களும் முழுமையா இருக்கிறது. முற்றிலுமாய் விடுவிக்கப்பட்டிருக்கிறது. குஷ்டரோகத்தினின்று முற்றிலுமாய் குஷ்டரோகியை விடுவித்தார். உதிர போக்கிலிருந்து அந்த ஸ்திரீயின் உதிர போக்கை முற்றிலுமாக நிறுத்தினார். பாவ நிவாரணத்தின் நாளன்று அவர் மரித்த போது அவர் உலகத்தை முற்றிலுமாக பாவத்தினின்று விடுவித்தார். அவர் முற்றிலுமாக ஒவ்வொரு பாவத்தையும் விடுவித்தார். அவர் சபையை விடுவித்தார். ஆகவே ஸ்லாக்கியமற்ற ஜனங்களை போன்று நாம் ஜீவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே தோல்வி அடைந்த நிலைமையில் நாம் ஜீவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர் பிசாசை தோற்கடித்து எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் எடுத்துக்கொண்டு அவைகளை அவருடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தி போட்டார். அவைகள் உண்மையில் அதிகாரம் செலுத்த எந்த விதமான உரிமையும் கிடையாது. நாம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட கிறிஸ்தவர்களாயிருக்கிறோம். பிசாசு நம்மேல் அதிகாரம் செலுத்த வேண்டியதில்லை. கிறிஸ்து நம்மை விடுவித்தார். முற்றிலுமான விடுதலை. தீமையிலிருந்து நம்மை விடுவித்தார். பாவத்தினின்று நம்மை விடுவித்தார். பழக்க வழக்கத்திலிருந்து நம்மை விடுவித்தார். பேசுவதிலிருந்து நம்மை விடுவித்தார். அயோக்கியத்தனத்திலிருந்து விடுவித்தார். எல்லா விதமான அசிசியான காரியங்களிலும் இருந்து விடுவித்தார். அவர் நம்மை முற்றிலுமாய் விடுதலை ஆக்கி அவருடைய பரிசுத்த கரங்களுக்குள் போட்டுவிட்டார். ஒரு முழுமையான முற்றிலுமான விடுதலை. நம்முடைய வியாதியை அவர் விடுவித்தார். வியாதியினின்று அவர் நம்மை விடுவித்தார். ஏனென்றால் நம்மிடத்தில் அதற்கான சாட்சி பத்திரம் இருக்கிறது. அல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய மீறுதல்களுக்காய் அவர் காயப்பட்டார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். அவரே நம்முடைய சுகமளிப்பவர். அதன் நிமித்தமாகத்தான் போலியோ வியாதினால் பாதிக்கப்பட்ட அந்த ஏழை ஸ்திரீ புற்றுநோயால் மரித்துக் கொண்டிருக்கின்ற புருஷனை பராமரிக்க பிரயாசித்துக் கொண்டு தேவ சமூகத்தின் ஆதிக்கத்திற்குள்ளாக நடந்தாள். அவளுக்கு விசுவாசம் இருந்தது. தங்களால் செய்ய முடிந்த எல்லாவற்றையும் வைத்தியர்கள் செய்தார்கள். ஆகவே அவள் தேவனுடைய முறைமைகளை பின்பற்றி முற்றிலுமாக விடுவிக்கப்பட்டாள். சீஷர்களுக்கு முற்றிலுமான விடுதலை, மிகவும் முற்றிலுமான விடுதலையை அடைந்தனர். ஏனென்றால் அவர்கள் முழுவதுமாக முற்றிலுமாக பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தார்கள். நீ ஒரு சபை அங்கத்தினராய் இருந்து போதகரோ அல்லது யாருடைய கரங்களையோ குலுக்கின போது ஏதோ ஒரு விதமான குதிக்கின்ற, சத்தமிடுகின்ற, அந்நிய பாஷையில் பேசுகின்ற அல்லது வேறு ஏதோ காரியம் போன்ற ஏதோ ஒரு அனுபவம் உண்டாயிருக்கலாம். ஆனால் இன்னமும் உன்னுடைய இருதயத்தில் பொறாமையும் வினோதமான காரியங்களும் பொய் சொல்லுதலும் புகைப்பிடித்தலும் ஸ்திரீகளை இச்சித்தலும் போன்றவைகளும் இருக்கின்றன. அது இன்னமும் ஏதோ காரியம் சம்பவிக்கவில்லை. அங்கு ஏதோ காரியம் தவறாயிருக்கிறது. ஏனென்றால் உலகத்தையும் அல்லது உலக காரியங்களை நேசிக்கவரிடத்தில் தேவனுடைய அன்பு இல்லை. நீ தவறாக நடத்தப்படுகின்றாய். அவர்களுடைய கனிகளினால் அவர்களை அறிவீர்கள். பரிசுத்த ஆவியானவரோடு கூட நாம் யாவரும் ஐக்கியப்பட்டு இணைந்திருக்க விரும்புகிறோம். ஒவ்வொரு அங்கத்தினரும் ஒருவரோடொருவர் இணைந்திருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியினால் தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அநீதியான யாபத்திலும்
பாவத்திடமிருந்து அது நம்மை சுத்திகரிக்கிறது. உலகத்தின் காரியங்களிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்று இயேசு சொன்னார். ஒரு அங்கத்தினன் இன்னொரு அங்கத்தினனை அவ்வளவாய் நேசிக்கும் போது அது அதற்காக மரிக்கும். ஒரு பொல்லாத காரியத்தை வெளி உலகம் ஆரம்பித்தால் ஒரு ஸ்திரீ உள்ளே வந்து, அருமையானவளே, இப்பொழுது பாருங்கள், நீ இதை அல்லது அதை செய்வாயானால் அது மேலானதாக இருக்கும், இதை அல்லது அதை அணிந்து கொள், அதை செய்தேன் இதை செய்தேன் என்று சொல்லி நீ பரிசுத்த உருளை விட்டு அல்லது அது போன்ற கூட்டத்தை விட்டு போவீர்களானால் என்று சொல்வார்களானால் எப்படி இருக்கும்? நாம் அவ்வளவாக தேவனோடு இணைந்தவர்களாய் இருக்கிறோம். நீங்கள் சொல்லலாம், சரி சகோதரன் பெண்ணாம், அது ஒரு மோசமான சோதனை என்று. ஆனால் கிறிஸ்து அந்த காரியத்திற்காகத்தான் மரித்தார். பிசாசு தோற்கடிக்கப்பட்டான். நமக்கு முற்றிலுமான விடுதலை தேவையாய் இருக்கிறது. நமக்கு சுத்தமும் தூய்மையும் கலப்பில்லாததும் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் கழுவப்பட்டதும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டதும் அடையாளங்களும் அதிசயங்களும் அற்புதங்களும் உடையதுமான ஒரு சபை தேவையாயிருக்கிறது. யாவரையும் முற்றிலுமாக விடுவிக்கும். அன்புள்ள தேவனே, முற்றிலுமாக விடுவிக்கப்படாமல் நீர் ஒன்றையும் எடுத்துக் கொள்ளுகிறதில்லை. பலி பொருளின் மீது ஒரு பழுது காணப்பட்டால் உம்மால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு மனுஷனுடைய ஜீவியத்தின் பின்னால் பாவம் இருக்கும் போது நீர் அந்த ஜெபத்தை ஒருபோதும் கேட்பது கிடையாது. உம்மால் அதை செய்யவே முடியாது கர்த்தாவே. கடந்து போன காலங்களில் நீர் அதை செய்ததில்லை. இன்றைக்கு உம்மால் அதை செய்ய முடியாது. ஆனால் பலியானது பழுதற்றதாய் இருக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தாவே, பலியாக கொடுக்கப்பட்ட ஜீவியங்களாய் எங்களை பலிபீடத்தின் மேல் வைக்கும் போது, ஓ கர்த்தாவே, எல்லா பாவத்தின் பழுதுகளையும் எங்களிலிருந்து எடுத்து போடும். நான் என்னுடைய ஆத்துமாவையும் என்னுடைய சரீரத்தையும் என்னுடைய பலத்தையும் என்னுடைய முயற்சிகளையும் இக்காலையில் இந்த சபையோடு கூட முழுவதுமாக பலிபீடத்தின் மேல் வைக்கிறேன். உம்முடைய ரத்தத்தினால் எங்களை சுத்திகரியும். நாங்கள் குற்றமாய் காணப்படுகிற ஒவ்வொரு பாவத்தையும் எங்களுக்கு மன்னியும். மகத்தான பரிசுத்த ஆவியானவர் தாமே அதிகமாக எங்களுக்குள் இருப்பாராக. இந்த காலையில் இந்த கூடாரத்திலிருந்து உம்முடைய சமூகம் எங்களோடு வந்து எங்களுக்குள்ளாக நீர் எங்களை மன்னித்தீர் என்று நாங்கள் அறியும்படி செய்வீராக. அப்பொழுது எங்கள் ஜெபமானது எங்களுக்கு விரோதமான மற்றவர்களுடைய மீறுதல்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுடைய மீறுதல்களை எங்களுக்கு மன்னியும் என்று இருக்கும். இதை அழியும் கர்த்தாவே. இப்பொழுது நீர் எங்கள் அருகில் இரும். எங்களை ஆசீர்வதித்து மாலை ஆராதனையில் நாங்கள் சந்திக்கும் மட்டாய் எங்களை காத்துக்கொள்ளும். நாங்கள் சுத்தமான கரங்களுடனும் ஒரு தூய்மையான இருதயத்தோடும் உள்ளே வரும்படியாய் செய்து நீர் எங்களை தள்ளிவிடாதபடி செய்யும். ஏனென்றால் எதுவாயிருந்தாலும் அதிலிருந்து ஒரு முழுமையானதும் முற்றிலுமான விடுதலை எங்களுக்கு வேண்டும் கர்த்தாவே. உலகத்தின் விளக்காய் நாங்கள் இல்லாதபடி அது காத்துக்கொள்ளும். விளக்கை வைத்து அதை ஒரு மரக்காலால் மூடாமல், ஆனால் குன்றின் மேல் வைக்கப்பட்ட அந்த விளக்கானது ஜனங்களை அடியை சரியான பாதையை நடத்தும்படியாய் அது வெளிச்சமாய் இருக்கும்படி செய்யும். இதை அழியும் பிதாவே, இவைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவருடைய மகிமைக்காக கேட்கிறோம். ஆமேன். இப்பொழுது நான் டாக் அவர்களை, அவர் அங்கே பின்னால் இருக்கிறார் என்று நான் அறிவேன், அல்லது டீக்கன்களில் இங்கு இருக்கும் ஒருவரை சபையானது இதை வாசிக்கும்படியாய் டாக் வந்து இதை அறிவிப்பு பலகையில் சபையானது வெளியே போகும்போது அதை பார்க்கும்படியாய் போடுங்கள். அதன் பின்னர் சகோதரன் காலின்ஸ், அவர் இங்கு இருப்பாரானால், சகோதரன் காலின்ஸ் உள்ளே இருக்கிறாரா? இந்த இன்னொன்றை அவரிடம் கொடுங்கள். சரி ஐயா, நாம் என்னவென்று பார்ப்போம். அது யாரோ ஒருவர் பேட்டி வேண்டும் என்று கேட்கிறார். அது எப்பொழுதும் அளிக்கப்படும். எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். நான் பேட்டிகள் அளிப்பதுண்டு. பாருங்கள், காரியம் என்னவென்றால், அங்கே வெளியே இருக்கும் அந்த எண்ணிற்கு டெலிபோன் செய்யுங்கள். வீட்டில் எங்களுக்கு அவ்வளவு தொல்லை. சபை அதை அறியும். இது ஒரு அந்நியர் சபை. இதை குறித்து அறியும். அங்கே ஒரு துண்டாக போடப்பட வேண்டும். வருகின்றவர்கள் காணும்படியாக சபையில் நான் இதை இங்கே வைக்கும்படியாக செய்கிறேன். அத்தனை பேர் வருகிறார்கள். அவர்கள் எல்லாரையும் எங்களால் சமாளிக்க முடியவில்லை. அவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. புரிகின்றதா? நீங்கள் வெறுமனே இந்த எண்ணிற்கு பட்லர் 2159 பட்லர் என்பதை அணுகுங்கள். இந்த எண்ணில் எது வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் அணுகலாம். ஜனங்களை சந்திப்பதில் எனக்கு எப்பொழுதும் சந்தோஷம். ஆனால் எங்களிடம் வழக்கமான ஒரு முறை உண்டு. சிலர், ஏன் அநேகர் ஏற்கனவே அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். நாம் வரும்போதே ஒருவர் பின் ஒருவராக வர வேண்டும். வழக்கமாக அது குறுக்கு நெடுக்காய் எந்த வழியிலும் விட்டு அடுத்ததற்கு போதல் தப்புதல் போன்று ஜனங்கள் ஏமாற்றம் அடைந்தவர்களாய் இப்படியெல்லாம் திரும்பி வீட்டுக்கு போகிறார்கள். இப்பொழுது எல்லாம் ஒழுங்குபடுத்தி முறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை குறித்து தான் நாங்கள் இப்பொழுது பேச முயற்சிக்கின்றோம். எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி சீர்படுத்த பார்க்கிறோம். இந்த அருமையானவர்களை பார்க்க நான் சந்தோஷப்படுகிறேன். அவர்கள் மட்டும் இந்த எண்ணிற்கு பட்லர் 21519
15-19 அணுகட்டும். திருவாளர் பெர்சியர் அல்லது திருவாளர் கோட் இவர்களில் ஒருவர் உங்களுக்கு தொலைபேசியில் பதிலளித்து உங்களுக்கு குறிக்கப்பட்ட நேரம் என்ன என்பதை உங்களுக்கு அறிவிப்பார்கள். குளிர்சாதனம் பொருத்தப்பட்ட ஒரு அறை ஆயத்தமாய் இருக்கிறது. அங்கே ஜனங்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காக ஜெபிக்கும்படி வைக்கப்பட்டிருக்கிறது. அதை செய்ய நாங்கள் சந்தோஷமாய் இருக்கிறோம். நான் சபைக்கு வராமல் இருப்பதன் காரணம் ஜனங்களை விட்டு நான் விலகி இருக்க விரும்புகிறேன் என்று ஜனங்கள் கருதுகிறார்கள். ஆனால் அப்படி அல்ல. நான் சரியாக ஒழுங்கின்படியாக இருக்கவே முயற்சிக்கிறேன். புரிகின்றதா? ஆகவே தான் ஜனங்களிடத்தில் பட்சபாதம் இல்லாதவனாய் இருக்க விரும்புகிறேன். ஒவ்வொரு நபரையும், எல்லாரையும், எவ்விடத்தும், எல்லா நேரத்திலும் பாருங்கள். நிறம், கொள்கை இவை ஒன்றும் செய்வதற்கில்லை. நாங்கள் நேராக அங்கே வந்து ஜனங்களை சந்திக்கிறோம். ஒரு கால் அவர்களுக்கு தேவை இருக்குமானால் அந்த காரியம் தீர்க்கும் வரை நாங்கள் தேவனோடு தரித்திருப்போம். அவர்களுக்கு கூட்டங்களை குறித்து அறிந்து கொள்ள வேண்டி இருக்குமாயின் அதை குறித்து நாங்கள் பார்த்துக் கொண்டு அவைகளை பத்திரப்படுத்துவோம். அது பரிசுத்த ஆவியின் நடத்துதலின்படியாகத்தான் இருக்கும். அந்த விதமாகத்தான் அவையெல்லாம் அதே விதமாய்த்தான் நடக்கிறது என்று நான் கருதுகிறேன். ஆகவே அங்கே பட்சபாதத்திற்கு இடமே இல்லை. இன்று காலையில் யாராவது ஜெபிக்கும்படியா இங்கே வந்திருக்கிறீர்களா? அதாவது வியாதியா இருந்து ஜெபித்துக் கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவர்கள் உண்டா? சரி, அப்படியானால் ஒரு நல்ல பாட்டை ஆராதனைக்காக நாம் பாடுவோம். இந்த காலையில் நாம் என்ன பாடுவோம்? பாவ தோஷம் நீங்கிட. டெடி, உனக்கு தெரியுமா? இயேசுவின் ரத்தம் தானே. சகோதரியே, என்ன பண்ணலாம்? அவளுக்காக இப்போது ஜெபிக்க வேண்டுமா? நான் அந்த சகோதரிக்காக ஜெபிக்க போகிறேன். இங்கே இருக்கின்ற இந்த சகோதரின் மீது கரங்களை வைக்கிறேன். இப்பொழுது என்னோடு கூட ஒரு நிமிடம் உங்கள் தலைகளை தாழ்த்துவீராக. அன்புள்ள தேவனே, மிகவும் வியாதியாயுள்ள ஒரு ஸ்திரீ அங்கே இருக்கிறாள். எங்களுடைய சகோதரி தன்னுடைய சரீரத்தையே கொடுத்திருக்கிறாள். மற்றவர்களிடமிருந்து புற்றுநோயை எடுத்துக் கொள்ளும்படியாக கூட மற்றவர்களுக்காக இறைவழியில் நிற்கிறார்கள். ஆனால் கர்த்தாவே, நீர் அவளை அதிலிருந்து விடுவித்தருளும் கர்த்தாவே. ஒரு சில நாட்களுக்கு முன்னர் அந்த காரியங்கள் எல்லாம் அறிந்திருந்த போது அவள் தானே அதை கண்டுபிடிக்கும்படியாய் விட்டீர் கர்த்தாவே. அது உம்மிடத்திலிருந்து வருகிறது என்று அவள் அறிந்து கொள்வாள். அவள் மேல் தாமே என் கரங்களை நான் வைத்து அந்த இன்னொரு ஸ்திரீக்கு இரக்கம் காட்ட வேண்டிக் கொள்கிறேன். தேவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியின் வல்லமையும் எங்களுடைய இருதயங்கள் கர்த்தாவே முதலாவது அதை எங்களுக்கு வெளிப்படுத்தும். அப்பொழுது நாங்கள் எங்களுக்கு தேவனிடத்திலிருந்து தயவு கிடைத்தது என்று, தேவனோடு எங்களுக்கு சமாதானம் உண்டு என்று நாங்கள் கேட்டுக்கொள்வது எங்களுக்கு கிடைத்தது என்று அறிவோம். ஏனென்றால் எங்களுக்கு ஆக்கின தீர்ப்பில்லை. இதை அழியும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன். நன்றி ஸ்திரீயே. சரி, உங்களுடைய பாவங்கள் எல்லாம் ரத்தத்தின் கீழ் இருக்கிறது என்று எத்தனை பேர் உணர்கிறீர்கள்? கரங்கள் உயர்த்தப்பட்டவாறு நாம் அதை பாடுவோம். நாம் கரங்களை கீழே இறக்கி சுற்றிலும் உள்ளவர்களை கைகளை குலுக்குவோம்.